வட்டமேசை விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி 2 வாரங்கள் கழிந்துவிட்டது. 3வது முறையாக பிரதமராக திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்றிருக்கிறது. இந்த நிலையில இந்த தேர்தல் முடிவுகள் சொல்லும் செய்தி என்ன அப்படிங்கறதா வட்டமேசை விவாத தலைப்பு. மக்கள் தீர்ப்பு 2024 சொல்லும் செய்தி என்ன அப்படிங்கிற தலைப்புல பேச இருக்கிறோம். விருந்தினர்களை நான் அடையாளப்படுத்துறேன். திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தங்கத்தமிழ்ச்செல்வன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் சார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு வைகைச்செல்வன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். பாஜகவுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் திரு ராமசீனிவாசன் பங்கேற்றிருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு மதுக்கூர் ராமலிங்கம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாசன் மண்ணின் மைந்தர். சார் வணக்கம். பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஷபீர். திரு ஸ்ரீனிவாசன், மத்தியில 3வது முறையாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்றிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசும் பொறுப்பேற்றிருக்கிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் என்ன செய்தியை சொன்னதாக பாஜக எடுத்திருக்கிறது, பாஜக கூட்டணி எடுத்திருக்கிறது? முதல்ல புதிய தலைமுறையில தேர்தல் முடிந்தவுடன் மதுரையை களமாக தேர்ந்தெடுத்து இந்த விவாத அரங்கத்தை நீங்கள் நடத்துவதில் புதிய தலைமுறை தொலைக்காட்சியினை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தேர்தல் சொல்கிற முடிவு ஒன்றே ஒன்றுதான். ஜவஹர்லால் நேருவுக்கு அப்புறமாக ஒரு பிரதமர் மக்களுடைய தீர்ப்பை 3ஆம் முறையும் பெற்று ஆட்சி அமைக்க முடியும் என்று நிரூபித்திருக்கிற ஒரே பிரதமர் ஐயா நரேந்திர மோடி தான் என்பதுதான் இந்த தீர்ப்பு. பல மாநிலங்களில் தொடர்ந்து 5 முறை 6 முறை முதல்வர்களாக இருந்தவர்கள் இருக்காங்க. சமீபத்தில் ஒரிசால நவீன் பட்நாயக் கூட 25 ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருக்கிறார். திருமிகு இந்திரா காந்தி திரு வாஜ்பாய்க்கும் இந்த பெருமையை கொடுக்க முடியும். தொடர்ந்து 3 முறை இல்லை, அவங்க தொடர்ந்து 3 முறை இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக வர முடியவில்லை. நேரு மாத்திரம்தான் 1952, 57, 62 தேர்தலில் வந்தார். ஆனால் அப்போதெல்லாம் எதிர்கட்சிகள் என்று ஒன்று இல்லாத காலம். காங்கிரஸ் மாத்திரமே கோலோச்சிய காலம். இந்திய அரசியல்ல மோனோபோலிங்கிறது காங்கிரஸ் மாத்திரம்தான் இருந்த காலம். அது ரொம்ப சுலபம். 2வது, நேரு பிறக்கும் போதே ஒளிவட்டத்தோட பிறந்தவர், மிகப்பெரிய குடும்பம், மோதிலால் நேருடைய மகன். அப்படியெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய பிம்பமும் உருவாக்கப்பட்டது. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர் என்றெல்லாம் ஒரு பெரிய பிம்பம் அவருக்கு இருந்தது. அப்படி எதுவும் இல்லாமல் ஒரு சாதாரண மனிதன், ஒரு சாமானியன், ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல தேநீர் விற்று கொண்டிருந்த ஒரு சிறுவன் 3 முறை பிரதமராக முடியும் என்று நிரூபித்திருக்கிறார் என்றால், இது சாமானியர்களும் இந்திய ஜனநாயகத்தில் கோலோச்ச முடியும், மக்கள் நம்புவார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மோடி அவர்கள் என்பதற்கான முதல் அறிகுறி இது. இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். முதல் விஷயம். 2வது, இப்ப பல பேர் சொல்றாங்க பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்ல. பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்ல, 240 இடங்கள் தான். ஆனால் நாங்கள் தேர்தலில் எப்படி போட்டியிட்டோம்? தேசிய ஜனநாயக கூட்டணியாகத்தான் போட்டியிட்டோம். என்டிஏக்கு மெஜாரிட்டி இருக்குல்ல, என்டிஏ தானே போட்டியிட்டோம். முதல் முறை மோடி பிரதமராகும் போது 283 எம்பிக்கள். அது பிஜேபி ஆட்சியா என்டிஏ ஆட்சியா? மோடி கேரண்டி. அது மோடி கேரண்டின்றது பிரதமர் கொடுக்கிற கேரண்டி. 2ஆம் முறை 303 இடங்கள் பெற்று ஆட்சி அமைச்சோம். பிஜேபிக்கு மாத்திரம் 303 இடங்கள். ஆனால் 303 இடங்கள் இருந்தாலும் கூட பிஜேபி மாத்திரம் ஆட்சி அமைக்கல. அதுவும் என்டிஏ கவர்மெண்ட். சிவசேனா இருந்தாங்க, அகாலிதள் இருந்தாங்க, கூட்டணி கட்சி நிதிஷ்குமார் இருந்தார். அண்ணா திமுக கூட நாங்க ஆஃபர் பண்ணோம், அவங்க உள்கட்சி பிரச்சனைனால வேண்டான்னு சொன்னாங்க. அப்ப அதுவும் என்டிஏ ஆட்சி, இப்போ என்டிஏ ஆட்சி. அதனால என்டிஏ ஆட்சி தொடர்கிறது, பெரும்பான்மையுடன் தொடர்கிறது. வலிமையான பிரதமராக 3ஆம் முறையும் மோடி தொடர்கிறார். இதுல எதிர்கட்சிகள் ஏமாந்து செல்வதற்கு ஒன்றுமில்லை. இது ஒரு பாடம். அடுத்த விஷயம் என்ன சொல்றேன், 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த ஒரு அமைச்சர், ஒரு பிரதமர் அமைச்சர் மீதோ அல்லது அந்த அமைச்சரவை சகாக்கள் மீதோ ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்லாத ஒரே அரசாங்கம் நரேந்திர மோடி அரசாங்கம். நீங்க நேருவினுடைய நேர்மையை நான் பெரிதும் மதிப்பேன், ஜனநாயகத்தை பெரிதும் மதிக்கிற பண்புள்ளவர். ஆனால் அவரது அமைச்சரவையில் கூட ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஏற்பட்டு ஒரு அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் வந்தது. அந்த நிலை, அது மாதிரியான ஒரு அரசியல் இப்போது இல்லை என்பது 3ஆம் நிலை. அடுத்த நிலையில பிஜேபினா வட இந்திய கட்சி, இது வட இந்தியாவில் மாத்திரம்தான் இருக்கும், ஹிந்தி பேசுற மக்கள் தான் பிஜேபி ஏத்துக்குவாங்க. இன்று அது முற்றிலும் அந்த மாயை உடைக்கப்பட்டிருக்கிற இந்த தேர்தலில் தெலுங்கானால நாங்க 21% 14% 35% வாக்குகள் பெற்று 8 இடங்கள்ல ஜெயிச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் கூட்டணியாக 18% வாக்குகள் பெற்றிருக்கோம். ஆந்திராவில் கூட்டணியாக ஆட்சியை பிடிச்சிருக்கிறோம். அதே மாதிரி பல மாநிலங்கள்ல ஒரிசால ஆட்சியை பிடிச்சிருக்கிறோம், அருணாச்சல்ல ஆட்சியை பிடிச்சிருக்கிறோம்.
இப்படி பல மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ஒரு பேன் இந்தியன் நேஷனல் பார்ட்டியாக பாரதிய ஜனதா கட்சி தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறது. எதிர்கட்சியில பாருங்க, எதிர்கட்சியில இந்தி கூட்டணின்னு சொன்னாங்க. எது இந்தி கூட்டணி? இப்ப அண்ணன் மதுக்கூர் ராம அடுத்த சுற்றுல அதை பேசிடுவோமா? அடுத்த சுற்றுல அதை நம்ம பேசிடுவோம். பாஜக மீதான பல கற்பிதங்களை இந்த தேர்தல் உடைச்செறிஞ்சிருக்கு. நிச்சயமா உடைச்சிருக்கு. புதிய வரலாறு, புதிய சாதனை நாங்கள் படைத்திருக்கோம். சரி, ஓகே. தென் மாநிலங்கள்ல கோல் வச்சிருக்கிறோம், வட மாநிலங்களுக்கான கட்சி அப்படின்ற பிம்பத்தை கட்டமைச்சிருக்கிறோம். மூன்றாவது முறையாக ஒரு சாமானியர் பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிறார். பெரும்பான்மையாக ஒரு கூட்டணி அந்த இடங்களை பெற்றிருக்கிறதுன்னு பாஜக மீது இதுவரைக்கும் சொல்லப்பட்ட அனைத்து விதமான கற்பிதங்களையும் இந்த தேர்தல் உடைத்திருக்கு. முதல்ல உங்களுக்கு என்ன சொல்லுது இந்த தேர்தல் முடிவு? சொல்லும் செய்தி என்ன? புதிய தலைமுறைக்கு முதல்ல எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு டாபிக்கை கொடுத்து ஒரு விவாதம் அடைய வச்சதுக்கு உண்மையிலே பெருமைப்படுறேன், பாராட்டுறேன். சொன்னார், ஒரு சாதாரண டிவி தவிர 3 தடவை பிரைம் மினிஸ்டர் வந்துட்டாரு. தொடர்ந்து 3வது முறை. ஆமா ஆமா. அவருடைய தோற்றத்தை பார்த்தா டிவி தர மாதிரியா தெரியுது. கோட்டு சூட்டு ஒரு விலை ஒரு நாளைக்கு போடுறது 5 லட்சம் ரூபா கேட்கிறாரு. சாதாரணமான மனுஷன்றாரு. இப்படியே பேசலாம். இன்னைக்கு உள்ள தலைப்பு 2024 தேர்தல் மக்கள் தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கு? நீங்க சொன்னீங்க தேர்தல் முடிஞ்சதுமே எக்ஸிட் போல பார்த்தா இந்தியா முழுக்க அடிக்கிறான், 400க்கு 400 பிஜேபி தான் ஜெயிக்கும்ன்றான். நானே பயந்து போனேன். என்னங்கடா 400 500 எப்படி அது சாத்தியப்படும்? அந்த பயம் இருக்கட்டும். உங்ககிட்ட பயந்து தானங்க இருக்கணும். நாங்க பயந்து தானே இருக்கணும். நாங்க இல்ல 400னா ஒரு நம்பர் தானங்க, ஏன் இவ்வளவு பயம்? 400 450 500 இருந்தா மொத்தமே இருக்குது 524 சீட்ல 500 நாக்குதாண்டா. எதிர்கட்சி எங்க போறது? அந்த எக்ஸிட் போலெல்லாம் க்ளோஸ் பண்ணி இன்னைக்கு வலுவான எதிர்கட்சியா இன்னைக்கு இந்தியா கூட்டணி வந்திருக்குன்னா மக்கள் தீர்ப்பு சரியா கொடுத்துருக்காங்க, சரியா கூட வழங்கியிருக்காங்க. முந்தி மாதிரிலாம் அவங்க வாழாட்ட முடியாது. பிஜேபி தாந்தோன்றித்தனமா சட்டங்களை கொடுக்க முடியாது, நீ மக்களை அரட்ட முடியாது. உளவுத்துறையை விட்டு இது என்ன இன்கம் டாக்ஸை விட்டு அமலாக்கத்துறையை விட்டுலாம் இன்னி மக்கள் எதிர்கட்சியை அரட்ட முடியாது. உங்ககிட்ட அந்த ஜம்பை இன்னி பழிக்காது. இன்னைக்கு எங்களுக்கு பயந்துதான் நீங்க ஆட்சி ஆளணும் பிஜேபி. நாங்க இருக்கிறது 237 பேரு. கூட நீங்க சொன்னீங்க எதிர்கட்சி அந்தஸ்து கூட இந்த காங்கிரஸ் வரல. நாங்க உண்மையில பயந்தோம். இன்னைக்கு வலுவான எதிர்கட்சி இன்னைக்கு இந்தியா கூட்டணி. தென் மாநிலங்கள்ல நாங்க சொன்னது தமிழ்நாட்டில் தாமரை மலராது, மலர்ல இல்ல. 40க்கு 40 ஜெயிச்சோம்ல. எப்படி? தமிழ்நாடு முதல்வர் கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதி செஞ்ச சாதனை திட்டங்கள் 40க்கு 40 நாங்க ஜெயிச்சோம் தமிழ்நாட்டில். ஒரு சீட்டு உங்களால முடிஞ்சா? கள்ளக்குறிச்சியை மனசுல வச்சுட்டு பேசுங்க. அதாவது இந்த டாபிக் உள்ள பேசினா நான் கரெக்டா பேசுவேன். நீ கள்ளக்குறிச்சி எடுத்தீங்களா? நான் குஜராத் எடுப்பேன். அப்படி நான் விவாதத்துக்கு சரிடா டாபிக் மாத்துக்க, நான் விவாதத்துக்கு நான் மாறிக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாத்திக்கிறேன். சரி, டாபிக்ல வாங்க. குஜராத்ல நீங்க பண்ண அட்டூழியங்களை நான் இந்த பட்டியல் வச்சிருக்கேன் கையில. சரி, ஒவ்வொரு விஷயமா நான் பேசுவேன். சரி, இல்ல தலைப்புக்குள்ள வாங்க. தலைப்புக்குள்ள தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் தான் தலைப்பை மீறி போறாரு. ஆகையினால சொல்றேன், சவுத்துல நீங்க ஜெயிச்ச இடங்கள் தெலுங்கானா ஏதோ ஜெயிச்சிருக்கீங்க. பிஜேபியில தப்பி தவறி கேரளாவில் ஒண்ணு பிடிச்சிருக்கீங்க. என்ன ஏதோ ஜெயிச்சிருக்கீங்க? ஆமா, ஏதோ தான் ஜெயிச்சிருக்காங்க. 23% வாங்கியிருக்கிறோம். இருக்கட்டும்ங்க. இப்ப பிஜேபி கூட்டணி எத்தனை சதவீதம் நீங்க வாங்கிருக்கீங்க தமிழ்நாட்டில்? 18%. அந்த வாங்கின கட்சியோட கூட்டணியை பாருங்க, சேர்த்தா 2% தான் பிஜேபி வாங்கியிருக்கு. இது ஒரு கணக்கா? இது நாங்க பெரிய லெவல்ல வளர்ந்துட்டோம் சொன்னா எப்படி மக்கள் ஒத்துக்குருவாங்க? சார் நான் கேட்கிறேன் சார், நீங்க இந்த தீர்ப்பு மக்கள் தீர்ப்பு சரியா தான் சார் சொல்லியிருக்கேன். நரேந்திர மோடி என்ன சொன்னாரு? கங்கை மாதா என்னை தத்தெடுத்துருச்சுன்னாரு. யாருமே எந்த பிரதமருமே சொல்லல. விவேகானந்தா பாறையில தேர்தல் முடிவு 2 நாளைக்கு இருக்கு, தியானம் உட்கார்றாரு. எந்த பிரதமராரும் நேரு வந்தாரா? இந்திரா காந்தி வந்தாங்களா? வாஜ்பாய் வந்தாரா? யார் வந்தா? ஏப்பா ஒரு மதத்துக்குள்ள போய் சிக்கிறீங்க ஒரு பிரைம் மினிஸ்டர்? ஏன் 3 நாள் அங்க தவறு இருக்கணும்? நானா மாதா கங்கை மாதா என்னை தத்தெடுத்திருக்குன்னு சொன்ன பிரதமர் இன்னைக்கு யாரு தத்தெடுத்திருக்கான்னு சொன்னா தெலுங்கானா சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் தான் பிஜேபி தத்தெடுத்து வச்சிருக்கு. அவங்க 2 பேரும் இல்லாட்டி பிஜேபி இன்னைக்கு அம்போ
இந்தியாவின் வலிமையான தலைவர், உலகத்தின் வலிமையான தலைவர்னு 2 பேரும் பாராட்டுறாங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி. நீங்க அவங்க 2 பேரும் பிரதமரை தத்தெடுத்திருக்கதா? 24ஆம் தேதி பார்லிமெண்ட் கூட போகுது, பதவி பெருமானம் 25 முடியுது. சட்டப்பேரவை தலைவர் தேர்தலே தெரிஞ்சு போகும். நிதிஷ்குமார் நம்ம சந்திரபாபு நாயுடு என்ன பிளே பண்ண போறாங்கன்னு தெரிய போகுது. எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, நாங்க எதிர்பார்க்கல, அவங்க உருவாக்குவாங்க. நான் கேட்கிறேன் சார், அழகான தீர்ப்பை மக்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு உதாரணம், ராமர் கோயில் கட்டுனதுமே என்னமோ உலகத்திலேயே செய்யாத சாதனையா பிஜேபி சொல்லிச்சு. இந்தியா முழுக்க நாங்க தான்ப்பா ஜெயிப்போம்ட்டீங்க. அதே இதுல தோத்தீங்களே சார், எப்படி சார்? பிஜேபி தோத்துச்சே சார். ராமர் கோயில் கட்டின அந்த பைசா பார்த்து பார்லிமெண்ட் இதுல தோத்துச்சு. மக்கள் எப்படி தீர்ப்பு கொடுத்தா? நீ செய்யறது மத சார்பு, சார்ந்து போறீங்க பிஜேபி. உங்களை நாங்க நம்ப தயாரா இல்ல. ஓகே, அடுத்த சுற்று இல்ல பொறுங்க. அடுத்த சுற்றுலையும் நான் கேட்ட கேள்வி, நாங்க 3 தடவை பிரைம் மினிஸ்டர் வந்துட்டோம்ல, நீ வந்ததுக்கு பிரயோஜனம் இல்லாத தீர்ப்பு இந்த தீர்ப்பு என்றேன் நான். மக்கள் அழகான தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. நீட் தேர்வுல ஒரு 25 லட்சம் பேர் எழுதுறா சார். ஒரு சென்டர்ல மட்டும் 67 பேர் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற எப்படி? கொஸ்டின் ரிலீஸ் பண்றான், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பு இல்ல. ஆனா நாங்க 3வது தடவை பிரைம் மினிஸ்டர் வந்துட்டோம். 24 லட்சம் பேருடைய வாழ்க்கை என்னாச்சு? எவ்வளவு மோசடி? இதை கேட்டா நாங்க இல்லன்றீங்க. ரயில் விபத்து, எத்தனை ரயில் விபத்து? நீங்க 10 வருஷத்துல 9 ரயில் விபத்து, 500 பேர் செத்துருக்கான். அதுக்கு என்னமோ ஒரு பணம் எல்லாம் கொடுத்தீங்க. என்ன பணம்? சவாக்கு என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 800 கோடி ஒதுக்குனீங்க. அந்த ரூபாய் என்னாச்சு? நான் ரயில் விபத்தை தடுப்போம் 10 வருஷத்துல ஏதவாயில் ஒரு ரயில் விபத்தை தடுக்க முடிஞ்சா? பல மோசடிகளை சொல்ல முடியும் நாங்க பிஜேபி செய்த தவறுகளை. இனிமேல் தான் ரொம்ப கண்ணியமா இந்தியா கூட்டணி பாராளுமன்றத்தில் வெற்றிகரமா நடைபோடும். இந்த ஆட்சி மீண்டும் கவுளும். இந்தியா கூட்டணி தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும். ஒரு சாமானியர் 3வது முறையாக பிரதமரா வந்திருக்கிறாரு. மீண்டும் எங்க கூட்டணி பெரும்பான்மை பெற்றிருக்கிறது. வடமாநில கட்சின்னு சொன்னாங்க பாஜகவை. தென் மாநிலங்கள்லயும் நாங்க கோலோச்சிருக்கிறோம், தமிழ்நாட்டிலையும் சேர்த்து அப்படின்னு பாஜக தரப்புலையும். இல்ல உங்களுக்கு ஒரு லகான் இருக்கு, கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு லகானை தான் மக்கள் கொடுத்திருக்காங்க. நீங்க தன்னிச்சையாக இனிமே எந்த முடிவுகளையும் எடுக்க முடியாது. எதிர்க்கட்சிகளும் ரொம்ப வலுவா இருக்கிறாங்க, நீங்களும் கூட்டணி ஆட்சி இருக்கிறதுனால ஒரு சமதளத்தோடு தான் இந்த ஆட்சியை நீங்க நடத்த முடியும். தனிப்பெரும்பான்மையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் மாதிரிலாம் எடுக்க முடியாது அப்படின்னு திமுக தரப்புலையும் பேசியிருக்கிறாங்க. அதிமுக தரப்புல திரு வைகை செல்வன், நீங்க என்ன முடிவுகள் இந்த தேர்தலில் இருந்து எடுத்திருக்கிறீங்க? என்ன செய்தியை இந்த மக்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பதாக நீங்க உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? புதிய தலைமுறை நெறியாளர் உள்ளிட்ட ஆளுமைக்கு என்னுடைய பணிவான வணக்கம். நேயர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதலில் வாக்காளர்களுக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயம் தமிழக வாக்காளர்கள் பாஜகவை தோற்கடித்ததற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டும் ஒரு சேர நடந்திருக்கிறது. இந்த தேர்தல் களத்தை பொறுத்த மாத்திரத்திலே அவங்களுக்கு ரத்தம் வெடிறது வெளியில் தெரியல. இந்த தேர்தல் கடத்தை பொறுத்த மாத்திரத்தில் 400 இடம் 500 இடம் நான் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க கஷ்டப்படுறீங்க. ரொம்ப பெரிய மனசு. 400 500 600 என்றெல்லாம் எண்ணிக்கையை சொல்கிறவர்கள் மத்தியிலே தமிழ்நாட்டில் அந்த ஒன்றும் நடைபெறவில்லை. 40க்கு 40ங்க திமுக பாஜகவை சொல்கிறோம். ஆக தமிழ்நாட்டில் மண்ணில் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெகநாத், மருதமலை முருகனுக்கு அரோகரா என்பதெல்லாம் எடுபடாமல் போய் கோவிந்தா நாமம் தான் சூட்டிக் கொள்கிற அளவுக்கு ஆகிவிட்டது. இது ஒரு வரம் இருந்தாலும் கூட என்டிஏ உடைய கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் 40க்கு 40 இடங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கைப்பற்றி இருக்கிறார்கள். ஆக என்ன வேணுமானாலும் அட்டுழியம் செய்து கொள்ளலாம், சட்ட ஒழுங்கு சரிந்து கொள்ளலாம், சரிந்து விடலாம், குடும்ப ஆட்சியின் கோர பிடியில் தமிழ்நாடு சிக்கி தவிக்கலாம், நீட் தேர்வுக்கு முதல் கையெழுத்திடுவோம் என்றெல்லாம் மாறுதட்டி கொள்ளலாம். என்னானது என்று யாரும் கேட்கப் போவதில்லை. 5 பவுன் நகைக்கடையினுடைய குளறுபடியை என்னானது என்று கேட்க தேவையில்லை. சொத்து வரி உயர்வு உயர்ந்தால் என்ன, வீட்டு வரி உயர்வு உயர்ந்தால் என்ன, குடிநீர் கட்டணம் உயர்ந்தால் என்ன, என்னானாலும் கவலை இல்லை.
கூட்டணி கணக்கில் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று சொல்கிற மமதைக்கு என்ன பொருள் என்றுதான் தெரியாமல் நாங்கள் விழித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தினுடைய நாடாளுமன்ற தேர்தல் கடத்திலே 3 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எவ்வளவெல்லாம் அவலத்தை செய்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டுகிற வேளையில் சரியான தீர்ப்பை தருவார்கள் என்ற நிலையிலே 6% வாக்குகள் சரிந்த நிலையிலும் கூட கூட்டணி கணக்குகளால் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. கள்ளச்சாராயத்தினுடைய சாவுகள் எங்கு பார்த்தாலும் ஏற்கனவே விழுப்புரத்தில் நடந்தது, கள்ளக்குறிச்சியிலும் 50க்கு மேற்பட்டு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் நாடாளுமன்ற இது வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமா அல்லது மக்கள் இதற்கு ஒரு தீர்ப்பை எழுதுவார்களா, தண்டனையை விளங்குவார்களா என்று கேட்டால் இல்லை. நாங்கள் கூட்டணி பலத்தோடு இருக்கிறோம் என்று சொல்லுகிற இந்த தேர்தல் கணக்காக இருக்கிறது. இடதுசாரி வலதுசாரி கேள்விகளை கேட்பதற்கான யுத்திகளை அவர்கள் கையாளவே இல்லை. அவர்களை பார்த்து நாம் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டால் இடதுசாரி வலதுசாரி ஐயாம் சாரி என்று சொல்கிற நிலைக்குத்தான் ஒரு பாதுகாப்பான ஒரு கம்ஃபர்ட் ஜோன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அல்லவா, அந்த நிலைக்கு அவர்கள் போய்விட்டார்கள். மதிமுக அதை பற்றி கேள்வி கேட்பதே இல்லை. விடுதலை சிறுத்தைகள் அவர்களும் கம்ஃபர்ட் ஜோனுக்கு போய்விட்டார்கள், கேள்வி கேட்பதே இல்லை. காங்கிரஸ் கட்சி அதை பற்றியான வாய் திறப்பதே இல்லை. அவர்களுக்கு தேவை சீட்டு, அதற்குரிய எண்ணிக்கை, நாம் வசதியா இருந்தால் போதும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்தால் போதும் என்கிற நிலைப்பாட்டில் தான் கூட்டணிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு எல்லா கூட்டணி கட்சிகளும் தோழமை சுட்டல் பண்ணியாச்சு. நிச்சயமா நீங்க இந்த கூட்டணிகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு 1+5 6, அதிமுக 1 தான். ஆக இருந்தாலும் கூட இந்த கணக்கினுடைய அடிப்படையில் அவர்கள் வெற்றி பெற்றாலும் கூட இன்றைய தமிழகத்திலே தோற்று போயிருக்கிறார்கள். அதுதான் கணக்கு. 40 இடங்களில் வெற்றி பெற்றதாக இருப்பது ஒரு மாய தோற்றம், மாய பிம்பம். ஆக கழுத்து விழுத்தாலும் காகம் கருடனாக முடியாது, குறுக்கு சிறுத்தாலும் கிழவன் குமரனாக முடியாது. அதே நிலையில்தான் திராவிட முன்னேற்ற கழகம் 40 இடங்களை பிடித்திருந்தாலும் கூட இன்றைய மக்கள் மத்தியிலே நம்பிக்கை இழந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும் இயக்கமாக வளர்ந்திருக்கிறது. கணக்குல வீக்கோ வைகை செல்வன் கணக்குல வீக்கோ என்ன சொல்லுங்க, ஜெயிச்ச 40 பேர் லீடிங் பாத்தீங்களா? 5 லட்சம் 4 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம் 4.5 லட்சம் லீடிங் பாத்தீங்களா? அதுதான் சொல்றேன். கூட்டணி ஜெயிச்சதே ஜெயிக்காத மாதிரி கூட்டணி கணக்கு. கூட்டணிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். கூட்டணி கணக்குல தான் 11 ஏடிஎம்கே டெபாசிட் போச்சு. விலைவாசி ஏற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம், என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். நீங்கள் அராஜகத்தை உச்சத்துக்கே போய் தொடலாம். ஆனால் கூட்டணி என்று வந்து விட்டால் நாங்கெல்லாம் ஒண்ணு, இடதுசாரி வலதுசாரி மதிமுக உங்க கூட்டணி எல்லாரும் நீங்க ஒண்ணு. ஆக நீங்கள் வாக்கு சதவீதத்தை கூட்டி பார்த்தால் இவ்வளவு வாக்கு கிடைத்துவிடும் என்கிற கணக்கினுடைய அடிப்படையில் தான் நீங்கள் தேர்தல் முடிவு திமுகவை எதிர்கொள்வதற்கு, திமுக கூட்டணியை எதிர்கொள்வதற்கு ஒரு பலமான கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய தேவை அதிமுகவுக்கு இருக்குன்னு உணர்த்தியிருப்பதாக புரிந்து கொள்கிறீர்களா? நிச்சயமாக கூட்டணி கணக்கு தான் முக்கியம். தேர்தலில் வந்தால் கூட்டணி கணக்கு தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், புதிய தமிழகம் என்று கட்சிகளோடு இருந்தாலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 1 கோடி வாக்குகளை வழங்கி தனிப்பெரும் இயக்கமாக அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தல் கழகம் புறந்தள்ளி விடவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் என்று நிராகரிக்கவில்லை. ஆக இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பெரிய வாய்ப்பை மக்கள் வழங்கி இருக்கிறார்கள். தனிப்பெரும் இயக்கமாக 21% பெற்றிருக்கும். இல்ல, கூட்டணியை கட்டமைப்பதற்கு முன்பாக நீங்க உங்களுக்குள்ள சண்டை போடாம எல்லாரும் ஒரு ஒருங்கிணைந்த அதிமுகவை ஒன்று சேருங்கிற செய்தியை மக்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பதாக திருப்பி திருப்பி அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒருங்கிணைந்ததுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். போன செய்கூலி சேதாரத்தை எல்லாம் நீங்க போட்டு இருந்தீங்கன்னா சேதாரம் கீழே விழுந்துருச்சு, அதை கொண்டு போய் ஒட்டி வைக்க முடியுமா? நகை இல்ல, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆக பிரிந்ததுதான். அது காலத்தினுடைய கட்டாயம். நீர் அடிச்சு நீர் விலகுமாங்க. நீர் அடிச்சு நீர் விலகுமாங்க. அது உண்மைதான். பழமொழி எப்படி வேணா சொல்லிக்கலாம், அவங்க வசதிப்படி. காலத்தினுடைய கட்டாயம். அதாவது தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும், வெற்றிடத்தை காற்று நிரப்பும். இது விஞ்ஞானபூர்வமான உண்மை. தகுதி யார்கிட்ட இருக்கோ அவங்க வெற்றி பெற்று வருவார்கள். சரி, அவங்க 2 பேரும் தேர்தல் களத்தில் நின்னாங்க, வெற்றி பெற்றார்களா? ரெட்டலையை எதிர்த்து நிற்கிறவர்களை மீண்டும் எப்படி நாங்கள் இணைப்பது? அது வேறு விஷயம்.
இது இன்னொரு பக்கம் இருந்தாலும் கூட கூட்டணியை கட்டமைப்பதும் இருக்கிற வாக்குகளை தக்க வைப்பதும் இந்த வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு சவாலாக இந்த நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் பார்க்கிறோம். ஓகே, திரு மதுக்கூராமலிங்கம், நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் மூலமாக மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் என்ன? புதிய தலைமுறை நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். பரவாயில்ல, நீங்க என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களை முதலாவதாக பேச அழைத்ததில் எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா மதுரை தொகுதியில் அவர் முதலாவதாக வர முடியாவிட்டாலும் கூட இந்த விவாதத்திலாவது அவர் முதலில் அழைக்கப்பட்டாரே, அங்கே இரண்டாவது வந்தார். அது உண்மையிலேயே ஒரு பாஜகவுக்கு அண்ணன் வைகை செல்வன் அவர்களுடைய வாக்குகளையும் பறித்து மதுரையில் இன்றைக்கு, ஏன்னா வைகை செல்வனுக்கு பணிவான வேண்டுகோள், இங்கே பக்கத்தில் உட்கார சேதாரம் செய்கூலி எல்லாமே உங்களுக்கு தான். 10 வருஷம் நீங்கள் பேசாமல் இருந்ததனுடைய விளைவை இதில் அண்ணன் சொல்கிறார். அதாவது திமுகவுக்கு 40க்கு 40 ஓட்டு போட்ட மக்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் என்று 10 ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக இருந்துவிட்டு ஒரு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை கூட சந்திக்க முடியாமல் இருப்பதற்காக அதிமுகவுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல அண்ணன் சொன்னாங்க ராமசீனிவாசன் அண்ணன் வெற்றி பெற்ற கம்யூனிஸ்ட் எம்பி தொகுதியில காண அண்ணன் 2ஆம் இடம் வந்த பிஜேபி தான் வேலை செஞ்சுட்டு. நீங்க மேடையில மட்டும் இருக்கீங்க. அவர் மாற்றுத்திறனாளிகள் மத்தியில், கல்வி கடன் கொடுப்பவர்கள் மத்தியில் இப்படித்தான் ஒருத்தர் பைனாக்குலர் வச்சு இப்படித்தான் ஒருத்தர் தேர்தல் சமயத்தில் பைனாக்குலர் வச்சு எம்பி எங்கன்னு கேட்டாரு. மக்கள் தெளிவாக எம்பி எங்களோடு தான் இருக்கிறார், அவரைத்தான் இப்ப பைனாக்குலர் மைக்ரோஸ்கோப் எல்லாம் வச்சு தேட வேண்டிய நிலையில தான் நீங்க அங்க சொன்னா மக்கள் தீர்ப்புங்கிறீங்க. முதல்ல மதுரை மக்களுடைய தீர்ப்பை நீங்கள் தலைவணங்கி ஏற்க கற்றுக்கொள்ளுங்கள். அவர் தான் 2வது முறை எம்பி என்பதுதான் மதுரை மக்கள் மீனாட்சி பட்டணம் வழங்கி இருக்கிற தீர்ப்பு. அதுல என்ன சொல்றாரு, நேரு தேர்தல் போராட்டத்தில் பங்கேற்றது போன்ற ஒரு பிம்பம் இல்லைன்னு, அது உண்மை. உங்கள் கூடாரத்தில் யாரும் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பதும், காந்தி நேரு போன்றவர்கள் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றார்கள் என்பதும் வரலாற்று உண்மை. அதை முதல்ல தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இல்ல, மக்கள் எவ்வளவு வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனைகள்ல பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட்டணி பலம் மட்டும் இருந்தா போதும்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு ஜெயிச்சிட்டாங்கன்னு திரு வைகை செல்வன் சொன்னார் இல்லையா? மக்களே உணரல, நாம கஷ்டப்படுறோம், சொத்து வரினால பல்வேறு விதமான விலைவாசி உயர்னால பாதிக்கப்படுறோம்னு உணரல. ஆனா கூட்டணி பலம் மட்டும் இருந்தா அந்த பிம்பத்தை காமிச்சே ஜெயிச்சிட்டாங்க. அந்த மாய பிம்பத்தின் மூலமாக பெற்ற வெற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம்னு சொல்றாங்க. கூட்டணி என்பது மாய பிம்பமானால் இந்த இந்தியா கூட்டணிங்கிறது திடீர்னு தேர்தலுக்காக உருவான திடீர் புளியோதரை கிடையாதுங்க. கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியா கூட்டணி தொடர்ந்து களத்திலே நின்று போராடி இருக்கிறது. ஆனா அந்த கூட்டணியில முதல் நாள் நைட்டு வரைக்கும் பாமக துண்டை போட்டு அந்த பக்கமும் பேசினுச்சு, இந்த பக்கமும் பேசினுச்சு. மாம்பழம் யாரு மடியில விழும்னே தெரியல. கடைசியா நல்ல தொகை கிடைச்ச இடத்துல தான் மாம்பழம் விழுந்துச்சுங்கிறது நமக்கு தெரியும். அதனுடைய விளைவா மாம்பழமே விழுந்துருச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. கேரளால இந்தி கூட்டணி யாருன்னு இருங்க, அப்புறம் வருவோம். நீங்க மதுரையில பேசிட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு கேரளாவை அடுத்து பேச, கேரளாவிலங்க மொத்தம் 20 சீட்டு, இந்தி கூட்டணி 40 சீட்ல போட்டி போடுறாங்க. 20 சீட்ல காங்கிரசும் போட்டியிடுது, 20 சீட்ல சிபிஎம் போட்டியிடுது, எல்டிஎஃப் யூடிஎஃப். எப்படி தெரியும் இந்திய மொத்தத்துல 19 இடத்துல இந்தியா 20 தொகுதிகள்ல 40 தொகுதி 20 சீட்டு மொத்தத்துல 40 தொகுதி போட்டியிட்ட ஒரே கூட்டணி உங்க இந்தி கூட்டணி தான். சரிண்ணே, இப்ப கேரளாவுக்கு வருவான். அண்ணன் சொன்னார் இல்லையா, ஒரு டீ விற்று கொண்டிருந்த சாமானியர், அப்படி அண்ணன் தான் சொல்றார். ஆனா அவர் என்ன சொன்னார், நான் கடவுளின் அவதாரம், நான் ஐ எம் நாட் எ பயாலஜிக்கல் ப்ராடக்ட். ஆனா இந்த நாட்டினுடைய தேர்தல் முடிவு சொல்லியிருக்க என்ன செய்யுமா, கடவுளின் அவதாரமாக இருந்தாலும் போட்டியிட்ட காசி தொகுதியிலேயே 4 சுற்று பின்னடைவை சந்தித்தார் என்பதுதான். கடவுள் அதிகாரமாக இருந்தாலும் மக்களுடைய அதிகாரத்துக்கு முன்னால எல்லாரும் தலை வணங்கித்தான் ஆகணும். இந்த தேர்தல் முடிவு ஒரு தெளிவான தீர்ப்பை சொல்லியிருக்குங்க. இரட்டை இன்ஜின் ஆட்சி என்று சொன்னவர்களை 2 கட்சிகளின் ஆதரவோடு கூட்டணி பலத்தோடு தான் நீங்கள் இந்த ஆட்சியை நடத்த வேண்டும். அண்ணன் சொல்றீங்கல்ல என்டிஏ என்ன, நான் என்ன கேட்கிறேன், அந்த என்டிஏவை என்னைக்காவது நீங்க மதிச்சது உண்டா? கடந்த காலத்தில் என்டிஏ இருந்துச்சுல்ல, நீங்க கொண்டு வந்தீங்களே குடியுரிமை திருத்த சட்டம், என்டிஏ கூட்டத்தை கூட்டினீங்க. அதே போல நீங்க வேளாண் திருத்த சட்டம் கொண்டு வந்தீங்களே, என்டிஏவை நீங்க தூக்கி ஃப்ரீசர்ல வச்சிருந்தீங்க. இந்த தேர்தலுக்கு பிறகுதான் நீங்க கூட்டணி ஆட்சி அறுதி பெரும்பான்மையை இழந்து விட்டு கூட்டணி பலத்தோடு தான். நேற்று பாத்தீங்கன்னா நம்ம நாலந்தா பல்கலைக்கழக விழாவில் பிரதமருடைய கையை நிதிஷ்குமார் பிடிச்சு பார்த்தார். நீங்க தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க. நம்முடைய பிரதமர் பதவி போயிட்டார், நிதிஷ்குமார் நாடி பார்க்கிறாரோ,
அல்லது இந்த கூட்டணி ஆட்சி எவ்வளவு காலம் நீடிக்கும்? ஏன்னா நிதிஷ்குமார் எப்படிப்பட்டவர் இவர் நமக்கு நல்லாவே தெரியும். அக்கறையோட நலம் விசாரித்தது அது. அப்படியா? அக்கறையோட நலம் விசாரி எப்படி? எங்க அக்கா தமிழிசைக்கு அமித்ஷா மேடையில் அறிவுரை சொன்னார, ரொம்ப அக்கறையா? அதே போல அக்கறையா? எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு கொடூரமா யாரும் முகத்தை வச்சுக்கிட்டு அறிவுரை சொல்லி, ஆனா எங்க அக்காவை நினைச்சுதான் எனக்கு பரிதாபம். என்ன சொன்னாரோ தெரியல, எனக்கு அறிவுரை வழங்கினார்னு சொல்ல வேண்டிய நிலைமையில அவங்க இருக்காங்க இல்லையா? நான் ஒண்ணு சொல்றேங்க, கடந்த நாடாளுமன்றத்தில் புதிய கட்டிடத்தை திறந்து நம்முடைய பிரதமர் குடியரசுத் தலைவரை கூட அழைக்காமல் ஒரு செங்கோலை நீவினார். இந்த தேர்தல் முடிவில் அவர் செங்கோலை தொட்டு பார்க்கவில்லை, அரசியல் சட்டத்தை எடுத்து மறுபடியும் இந்த நாட்டினுடைய அதிகபட்ச அதிகாரம் மன்னர் ஆட்சி கால செங்கோல் அல்ல, அண்ணல் அம்பேத்கர் இயற்றி தந்த அரசியல் சட்டம் கூட்டாட்சி, மதச்சார்பின்மை, ஜனநாயகம் என்பதுதான் நாட்டின் உயர்ந்த அதிகாரம் என்பதை பிரதமரை ஒப்புக்கொள்ள வைத்திருப்பதுதான் இந்த தேர்தல் வழங்கி இருக்கிற மகத்தான செய்தி. உன்னே ஒன்று சொல்றேன், ஊழல் குற்றச்சாட்டே இல்லையா? எப்படி நான் மனச்சாட்சியை கலட்டி மண்டபத்துக்கு வெளியே வச்சுட்டீங்களா? நாடாளுமன்றத்தினுடைய சிஏஜி அறிக்கை சொல்லுது 7,75,000 கோடி பல்வேறு விஷயங்களிலே 8 நாற்கர சாலையில் இருந்து முறைகேடு நடந்திருக்கிறது. அயோத்தி நிலம் ஆகியதிலே கூட மோசடி செய்திருக்கிறீர்கள் என்று நாங்க சொல்லல, திமுக சொல்லல, சிபிஎம் சொல்லல, இந்த நாட்டினுடைய சிஏஜி சொன்னுச்சு. என்ன தெரியுமா நடவடிக்கை எடுத்தாங்க? அந்த சிஏஜி அதிகாரிகளை பணிநீக்கம் செஞ்சுட்டாங்க. தோழர் இதோட சேர்த்து அவங்களுக்காக சொல்லுங்க, திரிபுரால வாஷ் அவுட், நீங்க வெஸ்ட் பெங்கால்ல 0, ஒட்டுமொத்த இந்தியாவிலே 5 பேர் தான் இடதுசாரி எம்பிக்கள் வந்திருக்கீங்க. அதுல 4 பேர் திமுக போட்ட மானியம். இதுக்கு என்னன்னு சொல்லுங்க, முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க சார், அப்புறம் எங்களை பத்தி பேசுங்க. ரொம்ப கேவலமா தோத்த ஒரு கட்சி நீங்க பாரதிய ஜனதா கட்சியை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? உங்க தீர்ப்பு சொல்லுங்க. இடதுசாரிகள் ஏன் இப்படி கேவலமா தோத்துருக்கீங்கன்னு சொல்லுங்க. இந்தியாவில் எங்க ஜெயிச்சீங்கன்னு சொல்லுங்க. நாங்க 3வது முறை 240 இடத்துல ஜெயிச்சுட்டு வந்து நான் அந்த இடத்துல பேசுறேன். நீங்க வாஷ் அவுட் ஆயிட்டு வந்து அதை பேசிட்டு கடந்த முறை இருங்க கடந்த முறை அறுதி பெரும்பான்மையோடு இருந்தீர்கள். இந்த முறை உங்க ஆட்சியை நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு போட்ட மானியம் என்பதை முதலில் நான் ஒத்துக்கிறேன். மார்க்சிஸ்ட் கட்சி கேரளாவில் ஆளுங்கட்சி, நீங்க ஒரு இடத்துல தான் ஜெயிச்சிருக்கீங்க. கேரளாவில் ஆளுங்கட்சியா இருக்கிற மாநிலத்தில் நீங்க ஏன் ஒரு இடம் ஜெயிச்சு 19 இடத்துல தோத்தீங்கன்னு இவங்களுக்கு காரணம் சொல்லுங்க. சரி, ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். நான் சொல்றேன், ஊப்பில உங்க புல்டோசர் நீங்க ஆளுங்கட்சியா இருக்கிற பொழுது ஏன் தோற்றதோ, நீங்க புல்டோசர் தான் எங்க சின்ன சொன்னீங்கல்ல, அந்த ஊப்பிலேயே உங்களுடைய கோயில் கட்டின அயோத்தியிலேயே ஒரு பொது தொகுதியில ஒரு பட்டியலிடத்தை ஜெயிக்க வச்சுட்டுல, அது பதில் இல்ல. இது பதில் ஏன் ஊப்பில தோத்தீங்க? சரி, பேசுவோம். 2 பத்திரிகையாளர்கள் அடுத்ததாக இருக்கிறாங்க. நான் 2 பேர்ட்டையும் கட்சி சார்ந்த செய்திகள் அப்படிங்கறத விட கூட்டணி சார்ந்த செய்திகள் அப்படின்னு நான் பிரிச்சுக்கலாம் நான் பாக்குறேன். நீங்க யாரு இல்ல அடுத்ததா வரும் உங்க கூட்டணிங்கிறதுனாலயா வருவேன். 2 பத்திரிகையாளரும் சேர்த்து தானே சொன்னேன்னா, நீங்களே பிரச்சனையை உண்டு பண்ணிடாம. திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ், இந்தியா கூட்டணி, பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்த 2 கூட்டணிக்கும் மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளாக நீங்க சொல்லுங்க. நான் கட்சிகளாக நான் சபையிட்ட இந்த கூட்டணி சார்ந்து தேசிய அளவுல ஒரு முக்கியமான மெசேஜ் இருக்கு, தமிழ்நாடு அளவுலையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மெசேஜ் இருக்கு. அந்த 2ஐயும் சொல்றேன். முதல்ல நம்ம இந்தி கூட்டணியை எடுத்துக்கலாம். இதுல சில ஃபேக்ட்ஸ், தேர்தல் தரவுகள். நீங்களும் இந்தி கூட்டணி தானே? இல்ல நான் இந்தி கூட்டணியை பத்தி பேசல, தேர்தல் தரவுகள் இந்தியா கூட்டணி சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்தியா கூட்டணி சொல்ல மாட்டீங்களான்னு கேக்குறாரு. இல்ல இந்தி கூட்டணிங்கிறதுக்கு அலையன்ஸ் தானே, ஏதானே, அதனால நான் இந்தி கூட்டணி. அவங்க ஏஐ சேர்த்து இந்தியான்னு சொல்லுவாங்க, நான் இந்தி கூட்டணி தான் சொல்லுவேன். கூட்டணிக்கு ஆங்கிலத்துல அலையன்ஸ், அந்த ஏஐ சேர்த்தா நீங்க இந்தியான்னு சொல்றீங்க, நான் இந்தி கூட்டணி ரொம்ப கரெக்டா சொல்றேன், அவ்வளவுதான். அதாவது 28 கட்சிகளை கொண்ட இந்தி கூட்டணி ஒட்டுமொத்தமாக பெற்ற தொகுதிகளை விட பிஜேபி என்கிற தனி கட்சி பெற்ற தொகுதிகள் அதிகம். காங்கிரஸ் 13 கோடி வாக்குகளை அள்ளியது, பிஜேபி 23 கோடி வாக்குகளை அள்ளியது. காங்கிரஸை விட பிஜேபி 10 கோடி வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கிறது. பிஜேபி பெற்றிருக்கக்கூடிய இந்த 10 கோடி வாக்குகளை காங்கிரஸ் பெறுவதற்கு இன்னும் பல மாமாங்கமாகும். கடந்த 3 தேர்தல்களில் காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகளை கூட்டினால் கூட பிஜேபி பக்கம் நெருங்க முடியாது. ஆனால் அப்படியெல்லாம் இருந்தும் பிஜேபிக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை, பிஜேபி கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைத்தது. பிஜேபி கூட்டணி என்டிஏ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருன்னு தெரியும், மோடின்னு தெரியும்.
அப்படின்னா என்டிஏ கூட்டணிக்கு மக்கள் வெற்றியை தந்தார்கள் என்றால் அதனுடைய பொருள் திரும்பவும் பிரதமராக மோடி வர வேண்டும் என்றுதான். அது தெரியாம வாக்களிக்கல. அதே நேரத்தில் முந்தைய தேர்தல்களை விட மிக சிறப்பான முறையில் எதிர்க்கட்சிகளை வெற்றி பெற வைத்த மக்கள் எதிர்க்கட்சி கூட்டணிக்கு ஆளுகிற வாய்ப்பை தரவில்லை. அதே நேரத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை காங்கிரசுக்கு வழங்கி இருக்கிறார்கள். அப்படின்னா இது ஒட்டுமொத்தமாக நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? ஒன்னே ஒண்ணுதான், இந்தியாவுக்கு வலிமையான பிரதமர் தேவை, அதே நேரத்தில் வலுவான எதிர்க்கட்சி தேவை. செயல்படுவதற்கு மோடி தேவை, செக் வைப்பதற்கு காங்கிரஸ் தேவை. இந்த தீர்ப்பை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். மோடி அவர்கள் விட்டுக் கொடுக்கல. என்டிஏ கேண்டிடேட் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் மோடி என்பது நன்றாக தெரியும், தெரிந்தே வாக்களித்திருக்கிறார்கள். அதனால மோடி தான் வர வேண்டும் என்று வாக்களித்தார்கள். இன்னொன்று, இந்த கூட்டணியை பத்தி இன்னொன்று இங்க சொல்லி ஆகும். அது என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னால ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த தேர்தல் குறிப்பா தமிழக களம் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தகவல் உண்டு. அது என்னன்னா, இதுக்கு முன்னால தேர்தல் களம் அப்படிங்கிறது மாநிலம் தழுவியதாக இருக்கும். நீங்க சாதாரண இந்த தடவை எப்படிப்பா அப்படின்னா, இந்த தடவை டிஎம்கே தானே ஃபுல்லா, இந்த தடவை ஏடிஎம்கே தானே அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த முறை மாநிலம் தழுவியதாக களம் இல்லை, மாறாக தொகுதிக்கு தொகுதி மாறியது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், தமிழ்நாட்டில் மட்டும் இப்ப சொல்றேன், தமிழ்நாடு சொல்லக்கூடிய செய்தி. அதாவது ஒரு உதாரணத்துக்கு வேலூர்ல டிஎம்கேக்கு என்டிஏவுக்கு இடையில் போட்டி என்றால், விருதுநகர்ல டிஎம்கே கூட்டணிக்கு ஏடிஎம்கே கூட்டணிக்கு இடையில போட்டி. எப்படி மொத்த களம் மாநிலம் தழுவியதாக இல்லாமல் தனித்தனியாக தொகுதி தழுவியதாக மாறியது. அப்படி என்றால் இது சொல்லுகிற செய்தி என்ன? இது சொல்லுகிற செய்தி திராவிட கட்சிகளின் ஏகபோகம் தகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம், இந்த மதுரை தொகுதி எடுத்துக்கங்க. மதுரை தொகுதியில் 2 கழகங்களின் துணையே இல்லாமல் ஒரு தேசிய கட்சி 2வது இடத்துக்கு வருகிறது, 2 லட்சம் வாக்குகளுக்கு மேல் பெறுகிறது. இது மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனையை படைத்தவரை என்னுடைய அருகில் அமர்ந்திருக்கிறார் பேராசிரியர் சீனிவாசன். அண்ணன் பேருக்கு நாளைக்கு மீனாட்சி கோயில் அர்ச்சனை பண்ணணும்பா. இதுக்கு முன்னால தேசிய கட்சி இப்படி நடந்தது கிடையாது. இந்த மாதிரி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, இந்த களமாற்றம், இந்த ரசாயன மாற்றம் எதை சொல்லுகிறது என்றால், தமிழகத்தில் இதுவரையிலும் இருந்து வந்த 2 கட்சிகளுக்கு இடையிலான அரசியல் என்பது மாறி அது 3 கட்சிகளுக்கு இடையிலான அரசியலாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று பொருள். அதுதான் உண்மை. சொல்லிடுறேன், கேள்வியோட இல்ல, மதுரையில தேமுதிக தமாக யாருமே இல்லையா? அண்ணன் சுயேட்சையா நின்று ஜெயிச்சாரா? அப்ப தேமுதிக கூட ஓட்டு இல்லையா மதுரையில? சொல்லி முடிக்கிறேன். நீங்க என்னமோ கேட்டீங்க கார்த்திகேயன், நீங்க கேட்டீங்க, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. இல்ல, தேமுதிக அதிமுகவோட இருந்தாங்க. இல்ல, அவங்க தேமுதிக அதிமுகவோட இருந்தது. தேமுதிக அதிமுகவுடன் அதானங்க நாங்க சொல்றோம். இந்த வேற பிரச்சனையே இந்த கூட்டணி வாக்கு பூரா அந்த பக்கம் போயிடுச்சுங்கிறதா எங்களுடைய பிரச்சனை. நான் சொல்றது என்ன அப்படின்னா, நான் சொல்றது என்னன்னா, திராவிட கட்சிகளின் ஏகபோகம் தகர்த்து கொண்டிருக்க கட்சிகள் பன்மையில சொல்றேன், அதிமுகவே உள்ளடக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சோ அதிமுக மோனோபோலி அவுட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு திராவிட கட்சி தேய்ந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். நீங்க கேட்கலாம், ஏதாவது ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருக்கீங்களா அப்படின்னு. இந்த வெற்றி தோல்விங்கிறது பெரிய விஷயம் இல்ல. கடந்த பல மக்களவை தேர்தலில் டிஎம்கே 0 எடுத்தது உண்டு, ஏடிஎம்கே 0 எடுத்தது உண்டு, அதற்கப்புறம் தலைத்தது உண்டு. ஆனால் இன்னைக்கு பிஜேபி எந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் மட்டும் 81 அசம்பிளி செக்மெண்ட்ஸ்ல 2வது இடத்துக்கு வந்திருக்கிறது. மிகப்பெரிய ரசாயன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. இடைவேளைக்கு போனோம். ஒரே ஒரு கிளாரிபிகேஷன், நீங்க பாஜகவின் வளர்ச்சி மட்டும் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்றீங்களா, காங்கிரஸோட வளர்ச்சியும் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்றீங்களா? இந்த தேர்தலில் கிடைச்ச புள்ளிவரத்தின் படி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாம் திமுக ஓட்டை வாங்கி வந்திருக்காங்க சார். நாங்க எங்க சொந்த ஓட்டை வாங்கி வந்திருக்கோம். காங்கிரஸ், அதாவது இந்த காங்கிரசுக்கும் பாஜக வாக்கு சாதனை, காங்கிரசுக்கு பிஜேபி இடையில தெளிவான வித்தியாசம் இருக்கு. காங்கிரஸ் ஒரு கழகத்தின் துணையோடு வாக்குகளை பெற்று இருக்கிறது, பிஜேபி எந்த கழகத்தின் துணையும் இல்லாமல் வாக்குகளை பெற்றிருக்கு. அதுதான் வித்தியாசம். நான் சொல்லிட்டு இருக்கேன். பேசுவோம். இருதுருவ அரசியல், தமிழ்நாட்டுடைய இருதுருவ அரசியல்ங்கிற தன்மை மாறுது. பாஜக உள்ளிட்ட தேசிய கட்சிகளோட பாஜகவே நிக்கலாமே, இவ்வளவு வேகமா வளர்ற கட்சி. நம்ம பேசுவோம், இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். நம்ம தமிழ்நாட்டுடைய இருதுருவ அரசியலுடைய தன்மை மாறுது, அதே மாதிரி தேசிய கட்சிகளுடைய வளர்ச்சியும் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க திரு ஷபீர். தமிழ்நாடு அளவுல
திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி உள்ளிட்ட கூட்டணிகளுக்கும் கட்சிகளுக்கும் இந்த தேர்தல் முடிவு சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்ன? தேசிய அளவுல இந்தியா கூட்டணி, பாஜக கூட்டணிக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் என்ன? 10 ஆண்டு காலம் மோடி எங்களை ஆள வேண்டும் அப்படின்னு மக்கள்லாம் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் 10 ஆண்டு காலம் கழித்து அந்த மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள், இவர் ஆள நம்ம கொடுத்தோம், இடம் கொடுத்தோம், ஆனா இவர் நம்மளை வாழவே விடல அப்படின்ற அளவுக்கு அதை உணர்ந்ததின் வெளிப்பாடுதான் இந்த தீர்ப்பு. ஏன்னா இங்க பேசினவங்க ப்ரொஃபஸர்லாம் பேசும்போது நிறைய விஷயங்களை சொன்னாரு. மோடிக்கு தான் தெரியும் 240 சீட்டு எப்படி ஜெயிச்சோம் அப்படின்றது. 300 சீட்ல போட்டியிட்டு 240 வந்திருக்கு. இந்த 240 வர்றதுக்கே நாப்பட்ட பாடு இருக்கே அப்படின்ற அளவுல தான் இந்த தேர்தலை அவர் சந்தித்து இருக்கிறார். இந்த எலெக்ஷன் அப்படின்றது இல்ல, அந்த நம்பிக்கை இல்லாம 400 இலக்கு இல்ல, 400 500ன்னு சொல்லலாம். ஆனா அதையே சொல்றதை நிறுத்திட்டாரு தேர்தலுக்கு நடுவுல. காரணம் என்னன்னா அவ்வளவு கடினமான ஒரு தேர்தலாக இது மாறிவிட்டது. ரெண்டாவது, இந்த எலெக்ஷன் மட்டும் 7 ஃபேஸ் இல்லாம ஒரு 3 ஃபேஸ்ல நடந்திருந்தா இந்த 240 கூட வந்திருக்காது. அவங்க எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார்ந்து இருப்பாங்க. ஏனென்றால் கடந்த 10 ஆண்டு காலமாக பாஜகவுக்கு இந்திய மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அமோக ஆதரவு அப்படின்றது ஒரு விதமான அகங்காரமாக மாறிவிட்டது, ஒரு ஆணவமாக அது மாறிவிட்டது. பார்லிமெண்ட்ல பேசும்போது எதிர்க்கட்சி வரிசையில யாருமே இல்ல, இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள்லாம் பலவீனமாக இருக்கிறீர்கள், இந்த முறை எதிர்க்கட்சி வரிசையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, அடுத்த முறை பார்வையாளர் வரிசைக்கு போயிருவீங்க அப்படின்ற அளவுக்கு எள்ளி நகையாடி பேசிய பிரதமருக்கு இந்த நாட்டு மக்கள் ஒரு பாடத்தை புகட்டி கொண்டிருக்கிறார்கள், ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். வலிமை அப்படின்றது ஒரு நபருடைய வலிமை கிடையாது. அப்படியே மோடி அப்படியே நடந்து வரும்போது ஒரு பிரதமர் நடந்து வர்றதுலாம் வலிமை கிடையாது. இந்தியாவுடைய வலிமை அப்படின்றதே கூட்டாட்சி தத்துவம் தான். இந்தியாவுடைய வலிமை அப்படின்றதே கூட்டணி தான். அப்போ கூட்டுதான் பலம் அப்படின்றத மக்கள் மீண்டும் உணர்த்தி இருக்கிறார்கள். வலிமையான தலைவர், வலிமையான பிரதமர்ங்கிறது துணிச்சலான முடிவுகள் அடிப்படையில் என்ன முடிவு துணிச்சலா எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுங்க. நீங்க என்ன முடிவை துணிச்சலா எடுத்துட்டாரு? இன்னைக்கு மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. துணிச்சலாக மணிப்பூருக்கு போய் நின்று 2 தரப்பையும் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டாரா? மணிப்பூர் பிரச்சனை முடிந்து விட்டதா? மணிப்பூர்ல அமைதி திரும்பி விட்டதா? 1 வருஷமா மணிப்பூர் பத்திட்டு எரியுது. பக்கத்துல இருக்கிற வேங்க வயல போய் எட்டி கூட பார்க்க முடியல. நீங்க மணிப்பூரை பத்தி இவ்வளவு பேசுறீங்க. நீங்க வேங்க வயல்ல நாங்க போயிட்டு வேங்க வயல எட்டி கூட பார்க்க முடியல. வேங்க வயல்ல நாங்க போய் கண்டுபிடிச்சீங்களா? வேங்க வயல அங்க பட்டியல் சமுதாய மக்களுக்கு என்ன அநீதி இழைக்கப்பட்டன்ற கண்டுபிடிச்சு குற்றவாளி கூண்டுல ஏத்திட்டீங்களா நீங்க? தமிழ்ச்செல்வன் பேசுவார். வேங்க வயல பத்தி அவர்தான் பதில் சொல்லணும். தமிழ்ச்செல்வன் பேசுவார். இல்ல மணிப்பூரை பத்தி சமீபட்டு பேசல. ஆர்எஸ்எஸ் தலைவர் மரியாதைக்குரிய மோகன் பகவத் அவர்களே, ஏன் மணிப்பூர் இன்னும் பற்றி இருக்கிறது என்று தேர்தலுக்கு பின்னால கேட்டார். கம்யூனிஸ்ட் தலைவர் ஆர்எஸ்எஸ் தலைவரை மதிக்கிறத நான் வரவேற்கிறேன். முதல் தடவை வரலாற்றுல நீங்க ஆர்எஸ்எஸ் தலைவரை மதிச்சு பேசுறீங்க. ஷபீர் முடிக்கட்டும், ஷபீர் முடிக்கட்டும். சார் ஷபீர் முடிக்கட்டும். எல்லாரையும் நாங்க மதிப்போம். யாரையும் பழிவாங்குற எண்ணம் எங்களுக்கு இன்னும் இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சு காந்தி படம் வந்த பிறகுதான் காந்தியே தெரியும்னு சொல்ற அளவுக்கு நாங்க ஆணவம் முடிச்சாங்க. எல்லாரையும் நாங்க மதிப்போம். ஷபீர் பேசட்டும், ஷபீர் பேசட்டும். ஒரு கட்சி, ஒரு தலைவர், ஒரு சித்தாந்தம், ஒரு மொழி, ஒரு உணவு அப்படின்ற அந்த எல்லா விஷயத்தையும் ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையில பாஜக ஈடுபட்டு இருந்தாங்கல்ல, அது இனி கூடாது அப்படின்னு மக்கள் முடிவு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த தேர்தலுடைய முடிவுகள். இன்னொரு விஷயம், பாஜகவுக்கு புரியுற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? தேர்தலில் அவர்களுக்கு கிடைக்கின்ற பதிலடி தான். அது கர்நாடகாவாக இருந்தாலும் சரி, ஒரு தோல்வி வந்த உடனே தான் எஞ்சி பார்ப்பாங்க என்ன நடந்துச்சு, எதுக்கு நம்ம தோத்தோம் அப்படின்னு. இன்னைக்கு அதை தான் உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மறுபடியும் அப்கி பார் 400 பார்னு சொன்னா கூட சரி, இல்ல மோடிக்கு கேரண்டி அப்படின்னு சொன்னா கூட சரி, இன்னைக்கு மோடிக்கே 2 பேர் கேரண்டி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் தள்ளி இருக்காங்க. மோடிக்கு யார் இன்னைக்கு கேரண்டி கொடுக்கணும்? நிதிஷ்குமார் கேரண்டி கொடுத்தாதான் மோடி ஆட்சியில் இருக்க முடியும். நாயுடு கேரண்டி கொடுத்தாதான் மோடி ஆட்சியில் இருக்க முடியும். ஒருவர் வட இந்தியாவை சேர்ந்தவர், இன்னொரு தென் இந்தியாவை சேர்ந்தவர். ஷபீர், ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் மட்டும் சொல்லுங்க. 2006 இருந்து 2011 வரைக்கும் கலைஞர் முதலமைச்சரா இருக்கும்போது ஜெயலலிதா அம்மா சொன்ன முதல் வர்ணனையே மைனாரிட்டி திமுக அரசு அப்படிங்கிறது. மைனாரிட்டி திமுக அரசு பலவீனமான அரசுன்னு தங்க தமிழ்ச்செல்வன் அண்ணன் ஒத்துக்கிட்டாருன்னா நான் மோடி அரசு பலவீனமான அரசுன்னு ஒத்துக்கிறேன். திமுக மைனாரிட்டியா இருந்தா வலிமையான அரசு, மோடிக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா அது பலவீனமான அரசுன்றது என்ன லாஜிக்னு நீங்க சொல்லுங்க. 400 தொகுதிகளை கேட்ட மோடிக்கு வெறும் 240 தொகுதிகளை கொடுத்திருக்காங்க அப்படின்னும் போது மக்கள் அவ்வளவுதான் அவங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க.
இல்ல இல்ல நீங்க மீண்டும் இல்ல இல்ல அதே இதுதான் நானும் உங்களுக்கு சொல்றேன். ராஜீவ் காந்தி இருந்த போது 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளை காங்கிரசுக்கு வழங்கிய மக்கள் இன்றைக்கு காங்கிரசுக்கு 100க்கும் குறைவாகத்தான் கொடுத்திருக்கிறார்கள். அதை நீங்க மறந்துடக்கூடாது. அதுதான் விஷயம். அங்கதான் இருக்கு சூட்சமோ. என்ன சொல்றாங்கன்னா, மோடி 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாரு? காங்கிரஸ் முக்து பாரத்னாரு. 10 வருஷம் படாத பாடுபட்டுட்டாரு. ராகுல் காந்தி முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்காரு எதிர்கட்சி தலைவரா. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப ஒரு வலிமையான எதிர்கட்சி வந்துருச்சே அப்படின்ற ஒரு பயம், ஒரு பதற்றம் மோடியுடைய கண்களில் தெரிகிறது அப்படின்னு நான் பார்க்கிறேன். அதை மக்கள் சாத்தியப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு வலிமையான எதிர்கட்சி இல்லாம இந்த நாடு இருந்துச்சுன்னா அது எவ்வளவு பேராபத்துல முடியும் அப்படின்றது கடந்த 10 ஆண்டு கால ஆட்சி நிரூபித்து இருக்கிறது. உங்களுக்கு பார்லிமெண்ட்ல எதிர்கட்சிகள் தான் கூச்சல் போட்டு பார்த்திருக்கோம், கூச்சல் குழப்பம் போடுறத பார்த்திருக்கோம், கோரிக்கை வைக்கிறத பார்த்திருக்கோம். ஆனால் கடந்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி வந்து பார்லிமெண்ட் முடக்குவாங்களா, எந்த விஷயத்தையும் பேச விட மாட்டாங்களா? இது என்ன விதமான ஜனநாயகம்? 142 எதிர்கட்சி எம்பிஸ வந்து பார்லிமெண்ட்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? ஆனால் யாரும் அதை பற்றி கேள்வி கேட்க கூடாதா? அப்போ இந்த அளவுல இந்த நாட்டில் ஜனநாயகம் என்பது இருந்திருக்கிறது அப்படின்னும் போது மோடிக்கு புரிகின்ற ஒரே பாஷை, பாஜகவுக்கு புரிகின்ற ஒரே பாஷை தேர்தல் மக்கள் கொடுக்கின்ற பதிலடி தான். அது கர்நாடகாவில் அவங்களுக்கு கிடைச்சிச்சு, தெலுங்கானாவில் அவங்களுக்கு கிடைச்சிச்சு, ஹிமாச்சல்ல கிடைச்சிச்சு, இப்போ யூபியில கிடைச்சிருக்கு, அயோத்தியா இருக்கக்கூடிய ஃபைசாபாத் தொகுதியிலே கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது இப்பதான் அவங்க உணர்றாங்க நாம ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கோம், இப்ப நமக்கு கூட்டணி ஆட்சி தேவைப்படுகிறது அப்படின்ற அந்த இடத்துக்கு நவந்திருக்காங்க. இது வரைக்கும் என்ன சொன்னாங்க? மோடி ஆட்சி தான். இப்ப திடீர்னு சுதிய மாத்தி என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் நல்லது, பேச்சுவார்த்தை மூலமாக தான் ஆட்சி நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கே வரல. நானு தமிழ்நாட்டு சுருக்கமா ஐயா விருதுநகர்ல நின்று இருந்தாருன்னா ஒருவேளை ஜெயிச்சிருப்பாரு. மதுரையில ஏன் அவர் கடைசி நேரத்துல சீட்டை மாத்தினாங்கன்னு ஒரு விசாரணை போட்டாங்கன்னா பல விஷயங்கள் வெளில வரும். யாரு ஐயா ஜெயிக்க கூடாது, ப்ரொஃபசர் சீனிவாசன் ஜெயிக்க கூடாது அப்படின்னு அப்படின்றத கட்சிக்குள்ள ஒரு விசாரணை போட்டாங்கன்னா அது சிபிஐ விசாரணையாகவே இருந்தாலும் சரி, ஏன்னா பாஜக எல்லாத்துக்கும் சிபிஐ விசாரணை கேட்பாங்க. அந்த சிபிஐ திருச்சியில கொடுக்கலையே, நல்லவேளை திருச்சியில கொடுக்கல, பேசி உங்க கூட்டணி கொண்டு வர முடியாதுங்க, நீங்க கூட்டணிக்கே வர வேண்டாங்க. சரி சீனிவாசன், பேராசிரியர் சீனிவாசன், காங்கிரஸ் இல்லாத இந்தியா, இடதுசாரிகள் இல்லாத இந்தியா, மாநில கட்சிகள் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு, இப்படி எல்லாம் பாஜக கடந்த காலங்களில் பேசியிருக்கு. அப்படிலாம் இல்ல, எல்லாரும் இருப்பாங்க, எல்லாரோடும் சேர்ந்துதான் நீங்க அரசியல் பண்ணணும் அப்படின்னு உணர்த்தி இருக்கிறாங்களா மக்கள்? இல்லைங்க, மதுக்கூர் அண்ணனுக்கு வந்து ஹிந்தி தெரியாது. காங்கிரஸ் முக்து பாரத்னா காங்கிரஸ் ஆட்சியில இல்லாத பாரதம்னு அர்த்தம், காங்கிரஸ் கட்சியே இல்லாத பாரதம்னு அர்த்தம் இல்ல. நாளைக்கு நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சாலே தேர்தல் கமிஷன் என்னை வந்து ரெஜிஸ்டர்ட் பார்ட்டியா ஏத்துக்கும். ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி வேற, ரெகனைஸ்டு பார்ட்டி வேற, யார் வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். காங்கிரஸ் முக்து பாரத்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருக்காதுன்னு அர்த்தம். எழுதி வச்சுக்கோங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் இனிமே காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வர முடியாது. எப்படி தமிழ்நாட்டில் 67 விட்டவங்க திரும்ப வர முடியலையோ இனிமேலும் வரமாட்டார்கள் என்பதுதான் அது மோடியும் அமித்ஷாவும் அவர்கள் சொன்னது மிகச் சரியாக சொல்லி இருக்கிறார்கள். ரெண்டாவதாக 2% ஓட்டு வாங்கின கட்சி பிஜேபின்னு சொன்னார். இதுதான் பிரச்சனையே. நாங்க கோட்டையில போய் சீஃப் மினிஸ்டரா பிஜேபி அமர்ந்திருந்தாலும் தமிழ்ச்சாமி வேணா இவர் பிஜேபி இல்லைன்னு சொல்லுவாரே தவிர பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீங்க அரசியல ஸ்ட்ராங்கா இருக்கலாம்னு அரித்மெட்டிக்ஸ்ல ரொம்ப வீக். பிஜேபி கூட்டணியா வாங்கின சதவிகிதம் 18% வாங்கி இருக்கிறோம். அதிமுக கூட்டணியாக 23% வாங்கி இருக்கிறார்கள். 5% தான் வித்தியாசம். அதிமுக அண்ணன் சொன்னார் நாங்க ஜெயிச்சதுல அவர் சந்தோஷப்பட்டார், அவருக்கு ரத்தம் வலிஞ்சிட்டு இருக்கு. அவர் நாங்க தோத்ததுல சந்தோஷப்பட்டு இருக்கிறாரு. 2 கோடி உறுப்பினர்களை கொண்ட இரும்பு கோட்டை அதிமுக மேடைக்கு மேடை வைகை செல்வன் அண்ணன் தான் முழங்கினாரு. இன்னைக்கு 80 லட்சம் ஓட்டை தாண்டல அதிமுக. உறுப்பினர்களே ஓட்டு போடாத கட்சி அதிமுகன்றது அவர் தான் அதுக்கான எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டாங்கன்னு சொன்னாரு. இல்ல நாங்க அப்படி கிளைம் பண்ணல. நாங்க 2 கோடி உறுப்பினர் எங்கிட்ட கிளைம் பண்ணல. இல்ல 2 கோடி உறுப்பினர்கள்ல 80 லட்சம் பேர் இங்க போட்டுட்டு 1 கோடி 20 லட்சம் பேர் உங்களுக்கு போட்டுட்டாங்கன்னு மதுக்கூராமலிங்கம் சொல்லிட்டே இருந்தாரு. அப்ப நாளைக்கு அவங்களும் எல்லாம் நம்ம கூட வர போறாங்கன்னு அர்த்தம். அதுக்கான அறிகுறி தெரிய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அயோத்தியாவை பத்தி ஷபீர் சொன்னார். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டார் கொஸ்டின். அயோத்தியில ஏன் பிஜேபி ஜெயிக்கல? இதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோங்க. அயோத்தியில ராமர் ஆலயம் எழுப்பி 500 ஆண்டு கால பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் நரேந்திர மோடி என்பதுதான் தீர்வு. நாங்கள் அயோத்தியில ராமர் கோயில் கட்டணும்னு பேசியே இருக்க மாட்டோம். ஏன்னா இந்த கட்சிகள்லாம் நடுநிலை வகித்திருந்தால் காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ திமுகவோ
அயோத்தி பிரச்சனை நீதிமன்றம் பார்த்துக் கொள்ளும், அது என்னன்னு இயற்கையா முடிவு வரும்னு விட்டுருந்தா நாங்களும் ஒதுங்கி இருப்போம். நீங்கள் எப்போ அது பாபரி மசூதி தான் அங்க இருக்கிறதுன்னு மார்க்சிஸ்ட் கட்சி பேச ஆரம்பிச்சதோ அப்போதான் நாங்க அங்க இருந்தது ராமர் கோயில் என்று பேச ஆரம்பித்தோம். நீங்க பேசாம இருந்தா நாங்களும் பேசாம இருந்திருப்போம். உங்க மார்க்சிஸ்ட் கட்சி ஹிஸ்டோரியன்ஸ் தான் பாபரி மஸ்ஜித் ஆக்ஷன் கமிட்டிக்கு சுப்ரீம் கோர்ட் எல்லாம் போய் வாதாடினது பூரா உங்களது வழக்கறிஞர்கள் தான் அங்க போய் வாதாடினாங்க. சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனுடைய மகன் எஸ் கோபால் போய் வாதாடினாரு, இர்ஃபான் ஹபீப் வாதாடினாரு, ரொமிலா தாபிர் வரலாற்று நிபுணர் என்ற போர்வையில் இங்க போனாங்க. அதனால நீங்க பேசாம இருந்தா நாங்க ராமர் ஆலயத்தை பத்தி பேசியே இருக்க மாட்டோம். இல்ல, ராமர் கோவில் விவகாரம் வந்து ஒரு ஆன்மீக விவகாரமாக பாஜக அதை அணுகிறது. அப்படித்தான் அணுகிறோம். ஆனால் அது வந்து ஒரு 500 ஆண்டு கால பிரச்சனை விவகாரமாக பாஜக சார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல ஒரு இஷ்யூனா தான் சார் முழுக்க ஆன்மீகம். எப்ப இது வந்து ஒரு பெரிய டிஸ்பியூட்டா மாறிச்சோ, வெளிநாட்டில இருந்து வந்த ஆக்கிரமிப்பாளனை கொண்டாடுவதற்கு காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் முன் வந்தார்களோ, அப்ப இது வந்து தேசியம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை. உங்களுக்கு பாபர் பெருசா தெரியுது, ராமர் பெருசா தெரியுதுன்னா என்ன சார் அர்த்தம்? தேசத்தினுடைய அவமானத்தை தொடச்சிருக்கிறோம். எந்த தேர்தலையும் இந்த தேர்தலில் முழுக்க யோகி ஆதித்யநாத் அவர்களோ, நரேந்திர மோடி அவர்களோ, அமித்ஷா அவர்களோ அயோத்தியில நாங்க ராமர் கோயில் கட்டியிருக்கோம் ஓட்டு போடுங்கன்னு ஒரு பிரச்சாரத்துல கூட பேசல, ஒரு இடத்துல கூட பேசல. ஏன்னா நாங்க இந்த எலெக்ஷன் இஷ்யூ ஆரம்பிக்கல. இப்பயும் சொல்றோம், எலெக்ஷன் அயோத்தி ராமர் கோவில் விஷயம்ன்றது தேர்தல் விஷயம் இல்லை, பேராசிரியர் ஒரு தேர்தல் விஷயம் இல்லை என்பதனால வெற்றி தோல்வியை பற்றி ஒரு கேள்வியை நீங்க உள் வாங்கிக்கங்க. தேர்தல் விவகாரமாக பாஜக ராமர் கோவில் விவகாரத்தை எப்படி அணுகுச்சு அப்படின்னா, தேர்தல் பிரச்சாரங்கள்ல திரு அமித்ஷா பாஜக வெற்றி பெற்றால் இலவசமாக நாங்க ராமர் கோவிலுக்கு அழைத்து செல்வோம்ன்ற வாக்குறுதியை கொடுத்தாங்க. பிரதமர் திரு நரேந்திர மோடி எதிர்க்கட்சி தலைவர்கள் பாருங்க ராமர் கோவில் பிரதிஷ்டைக்கு வரவே இல்லைன்னு தேர்தல் பிரச்சாரத்துல பேசுகிற போதுதான் ராமர் கோவில் விவகாரம் தேர்தல் பிரச்சாரமாக மாற்றப்பட்டது. ஆனா அது பாஜகவுக்கு கை கொடுக்கல விமர்சனம். ராமர் கோயில் விவகாரம் இல்லைங்க, ராமர் கோயில் விவகாரம் பேசப்படல. ஏன்னா தேர்தல் வாக்குறுதியில நாங்கள் தொடர்ந்து கோயில் கட்டுவோம்னு இதுக்கு முன்னால சொல்லியிருக்கோம். இந்த தேர்தல் வாக்குறுதியில நாங்கள் கட்டிவிட்டோம் அதனால ஓட்டு போடுங்கன்னு எங்கேயும் கேட்கவே இல்லை. அதை அடிப்படையா ஓட்டு போட்டு கேட்கவே இல்லை. நாங்கள் ரொம்ப தெளிவா இப்பயும் சொல்றேன், இந்த கூட்டத்தில் பதிவு செய்கிறேன், 500 ஆண்டு கால வரலாற்று களங்கம் துடைக்கப்பட்டதுதான் ராமர் ஆலயமே தவிர அது தேர்தலுக்காக இல்ல. நாங்க சொல்றேன், ஒருபடி உச்சத்துல சொல்றேன், அயோத்தி மாத்திரம் இல்லங்க, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பிஜேபி தோற்கடிக்கப்பட்டாலும் ராமர் ஆலயம் அங்க கட்டித்தான் இருப்போம். நாங்க நீங்க குறுக்கிட்டீங்க, அது வரலாற்று பிரச்சனை, இந்த தேசத்தின் சுயமரியாதை சம்பந்தமான யார் உட்காராங்கன்ற பிரச்சனை. இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகுங்க, தலையில இருக்கிற மாதிரி அது அந்த ஆட்சி எங்களுக்கு வேண்டாம், ராமர் தாங்க எங்களுக்கு முக்கியம். நான் ஒண்ணு சொல்லிடுறேன். அண்ணனுக்கு தேர்தலுக்கு முன்னால ஜெய் ஸ்ரீராம்னு மரியாதைக்குரிய மோடி சொன்னார். தோற்ற பிறகு தேர்தலுக்கு அமைதி 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 அண்ணன் சொல்ற கேளு. ஆனால் இல்ல பேசவிடும் பிறகு தன்னுடைய பேச்சை துவக்கிய நம்முடைய பிரதமர் அவர்கள் ஜெய் ஜெகநாதர் என்று ஒடிசாவுக்கு தேர்தலுக்காக கடவுளையே மாற்றிக் கொண்டவர்கள் தான் இவர்கள். தமிழ்நாட்டில் ஜெயிச்சா வெற்றிவேல் வீரவேல் சொல்லுவாருங்க நரேந்திர மோடி. தமிழ்நாட்டில் ஜெயிச்சா சொல்லுவாரு. அந்த ஒரிசாவில் ஆட்சியை பிடித்ததுனால ஜெய் ஜெகநாத் என்று சொல்லி அதை அங்கீகரித்திருக்கிறார் அந்த வெற்றியை. அடுத்த தேர்தலில் 26ல மோடி மெட்ராஸ்க்கு வர போறார், சென்னைக்கு. வெற்றிவேல் வீரவேல் சொல்லி அவர் பிரச்சாரத்தை தொடங்க போறார். நீங்க ஏற்கனவே வெற்றிவேல் வீரவேல் சொன்னீங்க, நீங்க ஒண்ணும் புதுசா சொல்ல போறது இல்ல. ஏற்கனவே திரு முருகன் அவர்கள் வெற்றிவேல் வீரவேல் சொல்லித்தான் பாத்தீங்க. உங்க வேல் தமிழ்நாட்டில் எடுபடவில்லை என்பதுதான் 40 தொகுதி வெற்றி. மதுக்கூர் சார் ஒரு நொடி. திரு சீனிவாசன் என்ன சொல்ற வராருன்னு புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா, நாங்க ஆட்சிக்கு வர்றோம் ஆட்சிக்கு வரலங்கிறது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா ராமர் கோவில் விவகாரம்ங்கிறது பாஜக முடித்து வைக்கணும்னு நினைச்ச விவகாரம். அதை வந்து நாங்க எலெக்ஷனுக்கு ஒருபோதும் பயன்படுத்தலன்னு அவர் சொல்றாரு. அந்த பிரச்சனையை நீட்டிக்க விரும்பலன்னு அவர் சொல்றாரு. நான் ஒண்ணே சொல்றேன், எப்பொழுது திரு எல்.கே. அத்வானி அவர்கள் ராமர் கோயில் யாத்திரையை, அதாவது பாபரி மசூதி யாத்திரையை துவங்கினார்னா, விபி சிங் மண்டல் குழு அறிக்கையை எடுத்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவேன் என்று சொன்ன பொழுதுதான் அதை முறியடிப்பதற்காக எடுக்கப்பட்டதுதான் ராமர் கோயில் பிரச்சனை. உங்களுக்கு இருப்பது பக்தி அல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்பதற்காகத்தான் நீங்கள் ராமர் கோயில் பிரச்சனையை எழுப்பினீர்கள். நீங்க என்ன கேட்டாங்கன்னா, பண்டலா கமண்டலா. நான் என்ன கேட்கிறேன், ராமருக்கு கோயில் கட்டிட்டீங்க, திரு அமித்ஷா சொன்னாரு சீதாவுக்கு கோயில் கட்ட
கட்ட போறோம் அப்படின்னு. ஏன் ராமனுக்கு சீதைக்கும் கோயிலே இல்லையா? பிஜேபி பிறந்த பிறகுதான் இந்தியாவில் கோயில் கட்டினாங்களா? மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு. ஏதோ பிஜேபி ஒண்ணு இந்துக்களுக்கான கட்சி இல்லைங்க. இதே மீனாட்சி காலேஜுக்கு மீனாட்சி காலேஜ்னு பேரு வைங்கன்னு சொன்னவர் கம்யூனிஸ்ட் தலைவரான KTK தங்கமணி அவர்கள். மக்களினுடைய இயல்பான உணர்வுகளை நீங்க தேர்தலுக்கு பயன்படுத்துறீங்க. அதனாலதான் சொன்னீங்க ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு வராதவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. அது ராமர் கோயில் திறப்பு விழா ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியா? இங்கேயும் அழகர் ஆத்துல இறங்குறாரு, யாரும் கூப்பிட்டா வர்றாங்க, எல்லாரும் வர்றாங்க. இது மத நிகழ்ச்சி. நீங்க நடத்தியது பிஜேபி புரோகிராம். அதனாலதான் அயோத்தியிலேயே ராமர் கைவிட்டு விட்டார். மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் பேசுறப்போ ஒன்று சொன்னார். அங்க வந்து பூரி ஜெகநாதருக்கு சொன்னார் கடவுளையே மாற்றிக்கொண்டார்கள். அவருக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். ஏன்னா அவர் கம்யூனிஸ்ட், ஆன்மீகத்துல நம்பிக்கை கிடையாது, அதனால தெரியாது, அதுக்காக சொல்றேன். பூரி ஜெகநாதருடைய அவதாரம் தான் ராமர். இரண்டு பேருமே ஒருவர் தான். அவர் இந்து கடவுளர் தான். மத மாற்றத்தை ஒண்ணும் இது பண்ணலைங்க. இங்க இருக்கிற இந்து கடவுள் அங்க இருக்கிற இந்து கடவுளை தான் சொன்னார். ஜெகநாதருடைய அவதாரம் தான் ராமர். இன்னொன்னு சொல்றேன், அயோத்தியில ராமர் கோயில் கட்டப்பட்டாச்சுன்னா ஒன்ஸ் ஃபார் ஆல் அயோத்தி இஷ்யூ முடிவுக்கு வருகிறது. முடிவுக்கு வந்தால் அதை வைத்துக் கொண்டு அரசியல் செய்ய முடியாது என்பது பிஜேபிக்கு நன்றாக தெரியும். தெரிந்த நிலையிலேயே தான் அங்க வந்து கோயில் கட்டப்பட்டது. அதை மறந்துக்காங்க. அதனால அங்க அரசியல் செய்தது யாருங்கிறது சொல்றேன். இதை ராமர் கோயிலை வைத்து அரசியல் செய்தது காங்கிரஸ். 2019 தேர்தலுக்கு முன்பு கபில் சிபல் அப்ப காங்கிரஸ்ல இருக்கிறார். அப்போ சுப்ரீம் கோர்ட்ல அவர் மனு தாக்கல் செய்கிறார். எந்த காரணத்தை கொண்டு தீர்ப்பை தேர்தலுக்கு முன்பாக வழங்கி விடாதீர்கள், ஏன்னா அதனால அரசியல பிஜேபி ஆதாயம் அடைந்து விடுமோ என்று. ஒரு வழக்கறிஞர் தீர்ப்பை லேட்டா சொல்லணும் சொன்னது ஒரே ஒரு ஆள் தான் இந்தியால, அது கபில் சிபல் மட்டும்தான். அதனால நீங்கள் அரசியல் செய்தீர்கள். அதோடு மட்டுமல்ல, யாரு அவதாரம் யாருங்கிறதுல எனக்கு அவ்வளவுதான் தெரியாது. மதம் ஒரு காலத்துக்கு போவேன்னா ஜெகநாதர் ஆலயத்தினுடைய பொக்கிஷ அறை சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று மோடி ஒடிசாவில் சொன்னார. எங்க இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இப்ப தமிழ்நாட்டில் யார் இந்த சாவியை வச்சிருக்கா? ஒரு தேர்தல் வெற்றிக்காக ஒரு மாநிலத்தின் மீது திருட்டு பழி சுமத்துறீங்களே, இவ்வளவு மலிவான பிரச்சாரம். மாநிலத்தின் மீது திருட்டு பழிங்கிறது உங்க இன்டர்பிரேஷன். யாரை சொன்னாரு தெரியும்? வி.கே. பாண்டியன் என்பவரை சொன்னார். ஒடிசால இருக்கக்கூடிய தலைவர் வி.கே. பாண்டியன் தன்னுடைய வி.கே. பாண்டியன் சாவி தான் வாங்கி கொடுங்க. அவரே இல்ல ஒரு தேர்தல் வெற்றிக்காக ஒரு நீங்க வெளிப்படையா சொல்லுங்க. நாங்க தமிழ்நாட்டை பத்தி சொல்லலைங்க, தமிழர்களை பத்தி சொல்லல. நீங்க ஏங்க மூலின்னு சொன்னா நீங்க காதை தொட்டு பாருங்க. நாங்க மூலின்னு உங்களை சொன்னோமா? அவர் சொன்னது தமிழ்நாட்டை பத்தி. ஒரு நிமிஷம், அவர் சொன்னது ஒரு கிளாரிபிகேஷன். ஒரே நிமிஷம். அவர் சொல்லிட்டாரு. வேற விஷயம். மண்டல் கமிஷன் பத்தி சொன்னீங்கல்ல. 1990 இந்திய பாராளுமன்றத்தில் ஒரு முக்கியமான தலைவர் எழுந்து பேசினார். 1.5 மணி நேரம் விபி சிங்கை விமர்சனம் பண்ணி பேசினாரு. அவர் பேசியது முழுக்க மண்டல் கமிஷன் அமல்படுத்துறார். விபி சிங் தேசத்தை ஜாதி வாரியா பிரிக்கிறாரு. இந்த மண்டல் கமிஷனை நான் உயிர் உள்ளவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த இடஒதுக்கீடு வரக்கூடாது, நாட்டை பிளக்கும்னு சொன்ன தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ராஜீவ் காந்தி அவர்கள். அதே ராஜீவ் காந்தியுடைய காங்கிரஸ் இப்ப நீங்க ஆதரிக்கிறீங்க. இடஒதுக்கீடு எதிரான இந்திய பாராளுமன்றத்தில் எந்த பிஜேபி தலைவரும் மண்டல் கமிஷனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லைங்க. பேசினதா ராஜீவ் காந்தி. ஒரே ஒரு நிமிஷம். மண்டல் கமிஷன் முதல்ல யாரால் அமைக்கப்பட்டது? பிஜேபியும் அங்கம் வகித்த ஜனதா கட்சி ஆட்சியின் போது மொரார்ஜி தேசாயால் அமைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மண்டல் கமிஷனை சப்மிட் பண்றப்ப இந்திரா காந்தி ஆட்சிக்கு வந்தாச்சு. இந்திரா காந்தி தான் அவர் சப்மிட் பண்ணுகிறார். இந்திரா காந்தி அதை பரணில் போட்டு வைத்திருந்தார் 10 ஆண்டு காலம். அதுக்கப்புறம் விபி சிங் அமல் செய்கிறார். சோ மண்டல் கமிஷன் அமைப்பதிலும் சரி, அதனுடைய அமலாக்கத்திலும் கிடையாது. ஆனால் அந்த காங்கிரஸோட நீங்க அலையன்ஸ் வச்சுட்டு கூட்டணி இடஒதுக்கீடு பற்றி பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள். சரி, ராஜீவ் காந்தி பேசுறது உண்மைதாங்க. ஆனால் அவருடைய பையன் ராகுல் காந்தி ஜாதி வாரி கணக்கெடுப்பை நாங்கள் வந்தால் நடத்துவோம், காங்கிரஸ் மாறி இருக்கிறது, பிஜேபி மாறவில்லை என்றுதான் நான் சொல்றேன். சரி, ஷபீர் பேச ஒரே நோடி. பாஜகவுடைய
ஒரு நொடி சார் பாஜகவுடைய அரசியல் அப்படின்றது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும். ராமர் கோயில் கட்டி முடித்ததற்கு பிறகு நாங்க ராமர் கோயில் பெயர்ல வாக்குகளை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் சொல்றாரு. ராமர் கோயில் கட்டுவதற்கு முன்பு ராமர் கோயில் கட்டுவதற்காக பாஜக ஆட்சியில் வர வேண்டும்னு வாக்கு கேட்டாங்க. ராமர் கோயில் கட்டி முடித்ததுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா ராமர் கோயிலை இடிச்சிருவாங்கன்னு வாக்குகளை கேட்டார். பிரதமர் பேசுறாரு. ஒரு கோயிலை எப்படி இடிக்க முடியும்? அப்போ எப்படியெல்லாம் ராமர் கோயிலை வாக்குகளுக்காக பாஜக பயன்படுத்திக் கொள்கிறதுன்றதுக்கு இது ஒரு மிக சிறந்த உதாரணம். ரெண்டாவது, யூபியில உங்களுக்கு மீரட்ல ஒவ்வொரு பிஜேபியுடைய கூட்டத்திலையும் பாடல் ஒளிபரப்பு பண்ணுவாங்க. அந்த பாடல் என்ன தெரியுமா? யார் ராமரை கொண்டு வந்தார்களோ அவர்களை மீண்டும் ஆட்சியில் கொண்டு வர வேண்டும் அப்படின்றதுதான் அந்த பாடலுடைய வரிகள். ஜோ ராம் கோ லாயே ஹே ஹம் உன்கோ லாயேங்கே அப்படின்றதுதான். அப்ப ராமரை எல்லா விதத்திலையும் அரசியல் காரணத்துக்காக பயன்படுத்தி கொண்டு இங்க வந்து ஒரு பச்சை பொய்ய சொல்றாரு. ராமர் கோயில்ல ராமர் வச்சு நாங்க அரசியல் பண்ணல அப்படின்றது ஏற்க முடியாது சார். நான் என்ன சொல்றேன், கோயில் இடித்து விடுவார். ஏன் பாயிண்ட புரிஞ்சுக்கவே இல்லைங்க. இல்ல, உத்தரப்பிரதேச அயோத்தி மாத்திரம் இல்ல 70 இடங்களில் தோற்றாலும் நாங்கள் ராமர் கோயில் கட்டுவதிலிருந்து பின்வாங்க மாட்டோம் சொல்லியிருக்கேன். நீங்க அது 70 இடத்துல தோற்றாலும் பின்வாங்க மாட்டோம். ஏன்னா அது தேசம் சம்பந்தமான அயோத்தியில ராமர் கோயில் இருக்கணுமா இல்லையான்றது அயோத்தி வாக்காளர்கள் முடிவு செய்யற விஷயம் இல்ல. மதுரையில இருக்கிற ராமர் கோயில் விவாதமா? இல்ல அது கொஞ்சம் பேசுறோம். நமக்கு அது பேச வேண்டிய அவசியம் என்ன? அங்க சொல்லுங்க, ஒரு நொடி சார் பக்கத்துல சொல்லுங்க. நாங்க ராமர் கோயில் பிரச்சனை எழுப்பல, அவங்க தான் சொன்னாங்க. சரி, அவர் வைகை செல்வன் சார் பேசுறாரு. அதாவது இப்ப ராமருக்கு தாவி விட்டார்கள். ராமர் கோவிலை கட்டுகிற போது ராமர் கோவிலை இடித்தவர்கள் யார் என்பது அன்றைய கருப்பு தினமாக இந்தியா முழுவதும் துக்க நாளாக எல்லோரும் எடுத்துக்கொண்டார். ஒரு கவிதை அப்போது எழுதப்பட்டது. பேருந்தில் நெருக்கடியான அந்த பயணத்தில் சென்று கொண்டிருக்கிற ஒரு பெண் எழுதினாள், என்னை பாபர் மசூதி மாதிரி இந்த ஆண்கள் இடிக்கத்தான் வருகிறார்கள், கட்டுவதற்கு யாரும் தயாராக இல்லை என்று இடிக்கப்பட்ட போது எழுதிய கவிதை. ஆக அதெல்லாம் ஒரு கசப்பான அனுபவம். நான் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், ராமர் கோவிலை கட்டினார்கள். அந்த ராமரே கைவிட்ட பிறகு நானே ராமர் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார் மோடி அவர்கள். அதான் கடவுள் அப்படின்னு சொன்னார். கடவுளுடைய அவதாரம் என்று சொன்னார். நான் இயற்கையான இது மேல இருந்து தேவதூதனாக நான் வந்தவர் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இது ஒரு பக்கம். நம்ம கோலகால சீனிவாசன் ஐயா அவர்கள் சொன்னார்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேய்ந்து கொண்டிருக்கிறது. 2 திராவிட கட்சிகளுக்கு பிறகு 3வது கட்சியாக தேசிய கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். தமிழ்நாட்டினுடைய நிலவரம் அவ்வாறாக இல்லை. ஏனென்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் 8-10 முறை வந்தார் நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்கள். आपके में மோடி கே கேரண்டி என்று சொன்னார். நம்ம மிக்சி கிரைண்டருக்கு தான் கேரண்டி கொடுப்போம். அவரே கேரண்டி சொன்னோன்னே நம்மளால ஆச்சரியப்பட்டான். தமிழ்நாட்டில் என்ன சொன்னா, आपका चीज में டால் பக்கா நயா ஹே. இல்ல, என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன தெரியும்? என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன நான் சொல்ற அர்த்தம் என்னன்னு அவருக்கு ஹிந்தி தெரியும்னு அர்த்தம். தமிழ்நாட்டுல உங்க பருப்பு வேகாதுன்னு அர்த்தம். இல்லங்க, அது இல்லங்க. நான் கேரண்டி கொடுக்கறேன், அந்த ஆட்சி நிர்வாகத்துல ஏதாவது பிழை இருந்தா நீங்க உறுதியா என்ன கேட்கலாம் அப்படின்னு அவர் கேரண்டி கொடுத்தார். சொல்றேன், அந்த கேரண்டி தமிழ்நாட்டுல எடுபடலன்னு சொல்றேன். அதனாலதான் சொல்றேன் டால் பக்கா நயா ஹேன்னா. உங்க பருப்பு இங்க தமிழ்நாட்டுல வேகாதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு பக்கம். ஆக இன்னைக்கு 1 கோடி வாக்குகளை 1,55,000 வாக்குகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்று ஒரு தனிப்பெரும் அடையாளத்தோடு இருக்கு. 1 கோடி கூட இல்லன்னு மன்னிக்கணும்னே, உங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தப்பு. நீங்க சரியா you must get your facts correct. சரியா பாருங்க. 23% தான் ஓட்டு வாங்கிருக்கீங்க. 23% வாக்குகளை கூட்டணியா வாங்கிருக்கீங்க. உங்க ஓட்டு 20% தான். நீங்க 23% பெற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தனித்த பெரும் அடையாளமாக இருக்கிறது. எல்லாம் யாரோட நாங்க சவாரி செய்யலாம். இதுக்கு முன்னால எங்க ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தனித்த அடையாளம் 7 முறை ஆட்சியை பிடித்திருக்கிறது. இன்று எதிர்க்கட்சியாக இருக்கிறது. நாங்கள் என்ன நிராகரிக்கிறோம். நான் இதுக்கு திரு தங்க தமிழ்ச்செல்வன்ட்டை நான் விளக்கம் வாங்கிட்டேன். பேராசிரியர் சொன்னதுக்கு தமிழ்நாட்டுல அதிமுக திமுகங்கிற அந்த இருதுருவ அரசியலுடைய தன்மை மாறி இருக்கு. முப்பரிமாணத்துல இனிமே அரசியல் நகரப்போகுது அப்படின்னு தேர்தல் முடிவுகள் குறித்து திரு கோலாகல சீனிவாசன் சொன்னார். பாஜக கூட்டணி வந்திருக்கு, 18% பெற்றிருக்கிறார். அன்னை கோலாகல சீனிவாசன் நம்ம ஊருக்காரரு, அவருக்கு நம்ம வைகை செல்வனுக்கு சேர்த்தே நான் பேசிடுறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய கூட்டணியும் ரொம்ப மதிப்பு குறைச்சு பேசுறீங்க.
நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியா இருந்த போது நாடாளுமன்ற தேர்தலில் 39 ஜெயிக்கிறார் அண்ணன் தளபதி கூட்டணி. அதற்கு பிறகு நடந்த இடைத்தேர்தலில் திமுக ஜெயிக்குது. 2021 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்குது திமுக. அப்பத்தான் சொல்றாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான். அப்பதான் பேச்சவே ஆரம்பிக்கிறாரு. அது வரைக்கும் எதிர்கட்சி 3 வெற்றி. அதற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கிறோம். அதற்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 1 மட்டும் இழந்த தேனியில அந்த 1 இன்னைக்கு டெபாசிட் போய் 40 இன்னைக்கு பிடிக்கிறோம். இது 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 வளர்ச்சியா தெரியல உங்களுக்கு? நீங்க என்ன அதெல்லாம் படிக்க மாட்டீங்களா, கேட்க மாட்டீங்களா? இது வளர்ச்சியா தெரியல உங்களுக்கு? ஏன் சார் நீங்களும் பேச மாட்டீங்களா? 5 வெற்றி ஒரு கட்சி வருதுன்னு சொன்னா அதனுடைய வளர்ச்சியை ஏன் நீங்க பின்னடைவா பாக்குறீங்க? எங்களுக்குள்ள தன்மை, நாங்க ஆட்சி புரிந்த விதம், அண்ணன் தமிழ்நாடு முதல்வர் தளபதி உழைத்த உழைப்பு, திட்டங்கள் எங்களுக்கு வெற்றி கொடுக்குது. கூட்டணிக்கு கிடைச்ச வெற்றி கூட்டணிக்கு கிடைக்குது. நான் கூட்டணி நான் இது பண்ணல. ஏற்கனவே வாங்கின 6% இழந்துட்டீங்களே. ஏற்கனவே இருக்கிற 6% இழந்து ஒரு பேச அதாவது அண்ணா தமிழ் செல்வன் 6% திமுக மிகப்பெரிய கட்சி. தமிழ் செல்வன் ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் அதை சேர்த்து பதில் சொல்லுங்க. இப்ப நீங்க 6% ஓட்டு உங்க கூட்டணியா குறைஞ்சிருக்கீங்க. 1. 2வது, கமலஹாசன் 2019 4% ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. அவர் உங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாரு. அந்த 4 சேர்ந்தா 10% ஓட்டுகளை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள் என்பதுதானே உண்மை. அவருக்கு மரியாதைக்குரிய அண்ணாச்சிக்கு சொல்றேன், நீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை சீட்ல தனிச்சு நின்றீங்க? நாங்க 23 சீட்ல தாமரை. இந்தியா முழுக்க 300 சீட்ல நின்றீங்களா? ஆமா. காங்கிரஸ் எத்தனை சீட்ல நின்றுச்சு? 190 சீட்ல நின்றுச்சு. 130 நின்றுச்சு. நான் கூட்டணியா தான் சொல்றேன் சார். பொறுங்க சார், என் பேச்ச காதல வாங்க. நீங்க 300 சீட்ல தனிச்சு நின்று 224 சீட்டை ஜெயிக்கிறீங்க. 130 சீட்ல நின்று 92 சீட்டை ஜெயிக்குது காங்கிரஸ். நாங்க தாங்க மிகப்பெரிய வெற்றி. இதே காங்கிரஸ் 300 இடங்கள்ல போட்டி போட்டிருந்தா உங்க டெபாசிட் காலியா இருக்கும். இன்னைக்கு இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைச்சிருக்கோம். நான் கேட்கறது அது இல்லைன்னு, திமுக கூட்டணியாகவே தமிழ்நாட்டில் சென்ற தேர்தலை விட கூட்டணியாகவே 6% இழந்திருக்கிறது. அது காரணம் என்ன? நீங்க 46வது ஃப்ளோர்ல இருந்தீங்க, லிப்ட்ல 6 ஃப்ளோர் இறங்கி 40வது ஃப்ளோர்ல இருக்கீங்க. நாங்க 5வது மாடியில இருந்தோம், லிப்ட்ல ஏறி ஜம்முன்னு 18வது மாடியில இருக்கோம். நாங்க இருக்கோம். பழைய நினைப்பை இப்பதான் கேட்டுறேன். நான் கல்லூரியில் படிக்கும் போது கபடி விளையாடுவோம், மேட்ச் போனோம். ஒரு 3 மேட்ச் ஜெயிச்சுட்டு செமிஃபைனல்ல தோத்துட்டோம். எங்க ப்ரொஃபசர் கேட்டார், என்னப்பா கபடி மேட்சுக்கு போனீங்களே, ஜெயிச்சீங்களா தோத்தையிலான்டாரு. சார் செமிஃபைனல்ல போய் தோத்துட்டோம்னு. டேய், நான் கேட்டது ஜெயிச்சியா தோத்தையா? தோத்துட்டேன் சார். முதல்ல இதை சொல்ல வேண்டியதானே? என்ன செமிஃபைனல்ல போய் தோத்துட்டேன்? தோத்தது தானே. 3ல ஜெயிச்சு. இப்ப நான் கேட்கிறேன், நீங்க என்னமா கோலாகல சீனிவாசன் மதுரையில பிஜேபி 2வது இடத்துக்கு வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? 2வது தன்மை மாறுதுன்றாரு திரு கோலாகல சீனிவாசன். திமுகவுடைய 40 இடம் வளர்ச்சி அல்ல, வீக்கம். வளர்ச்சி இல்ல. சரி, அவர் சொல்லணும். அதிமுகவுக்கு டெபாசிட் போனது வளர்ச்சியா? இல்ல, ஒரு நொடி சார், ஒரு நொடி. தங்க தமிழ்ச்செல்வன் சார் சொன்னதுக்கு ஒரே ஒரு பதில சொல்லிடுறேன். காங்கிரஸ் போட்டியிட்ட இடங்களுடைய எண்ணிக்கை 328. அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். எங்க 328? 328 இந்தியா முழுவதும். இந்தியா முழுக்க 130 சீட்ல தான் 328 தொகுதிகள் இந்தியா முழுவதும் நான் எவிடன்ஸ் வச்சிருக்கேன், காட்டுறேன். இந்தியா முழுவதும் நீங்க முடிச்சிட்டு போறப்ப நான் காட்டுறேன் அது என்னங்கிறது. அதோட மட்டும் அப்புறம் இன்னொன்னு ஷபீர், நான் எவிடன்ஸ் ஒரு நொடி இந்தியா முழுவதும் அவர் சொல்றாரு. இந்தியா முழுக்க 330 நிக்கல காங்கிரஸ். காங்கிரஸ் நிக்கல. காங்கிரஸ் கை சின்னம் காங்கிரஸ் மின்ட்ல வந்திருக்கக்கூடிய தகவல், காங்கிரஸ் கண்டஸ்டட் இன் 328 சீட்ஸ். லைன் மின்ட் நான் எவிடன்ஸா உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் ஷபீர் அகமது அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். தம்பி சரி, அமைதி அமைதி அமைதி. ஒண்ணு இல்லப்பா, உட்காருப்பா. பேராசிரியர், ரொம்ப சுருக்கமா நான் இந்த விவாதத்தை அடுத்த தளத்துக்கு நகர்த்தணும்னு பாக்குறேன். கூட்டணி ஆட்சியாக மக்கள் தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. தன்னிச்சையாக பெரும்பான்மை இருக்கிற போது எடுத்த முடிவுகள் அடிப்படையில் பாஜக இனிமே செயல்பட முடியாது. குறிப்பாக பாஜகவுடைய சித்தாந்த அடிப்படையில் இந்த ஆட்சி நிர்வாகம் இனிமே நடத்த முடியாது. 2 பேர் இருக்காங்க, நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் இருக்கிறாங்க.
அவர்கள் இந்த கூட்டணி ஆட்சிக்கு ஒரு லகானா இருப்பாங்க. ரொம்ப வலிமையான ஒரு எதிர்க்கட்சிகளும் இருக்கு. அப்ப பெரும்பான்மை அடிப்படையிலான முடிவுகளை நீங்க சாத்தியப்படுத்த முடியாதுங்கிறது உங்களுக்கான பின்னடைவாக தான் பாக்குறாங்க எதிர்க்கட்சிகளும் விமர்சகர். அப்படி இல்லைங்க, 5 வருஷம் ஆட்சி செய்யும் போது நாங்கள் ஒரு தேர்தல் அறிக்கையை, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அதை வெளியிட்டு தான் ஆட்சி நடத்துறோம். 2014, 19, 24 மோடி அவர்கள் திரும்ப திரும்ப அவருடைய அமைச்சரவை சகாக்களுக்கும் சரி, கட்சியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் திரும்ப சொல்றதுனா அந்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான். ஐடியாலஜி என்பது தேர்தல் வாக்குறுதிகளுக்குள்ளே இருக்கிறது ஐடியாலஜி, தனியா ஐடியாலஜின்னு ஒண்ணுலாம் கிடையாது. இப்போ இந்த 2024 தேர்தலில் கூட நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு தான் இந்த ஆட்சியை தொடர்றோம். அந்த தேர்தல் அறிக்கையை சந்திரபாபு நாயுடு வாசிச்சிருக்காரு, நிதிஷ்குமார் வாசிச்சிருக்காரு. ஆந்திரா முழுக்க சந்திரபாபு நாயுடு போய் மோடி பிரதமராக வேண்டும் என்று சொல்லிதான் ஓட்டு கேட்டிருக்காரு. பீகார் முழுக்க போய் நிதிஷ்குமார் நரேந்திர மோடியை பிரதமராக்குவோம் என்று சொல்லிதான் ஓட்டு கேட்டிருக்காரு. எந்த கட்சி ஓட்டுக்கு ஆட்சிக்கு வரும்னு சொல்லி இவங்க வாக்கு சேகரிச்சாங்க? பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தை சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரோ ஆட்சேபித்தாங்க? எதுவும் இல்ல. அந்த தேர்தல் அறிக்கையை நாங்க நிறைவேற்ற போறோம். எங்க ஆட்சி விளக்கம் மட்டும் கொடுங்க, நான் அடுத்த தரப்புக்கு போறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல், டீலிமிட்டேஷன், குடியுரிமை திருத்த சட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோட், இந்த மாதிரியான விவகாரங்களை, சாதிவாரி கணக்கெடுப்பு, இதிலெல்லாம் பாஜக சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்து சாத்தியப்படுத்திட முடியுமா? வலிமையான எதிர்க்கட்சியில் இருக்கிற போது சாத்தியப்படும். யூனிஃபார்ம் சிவில் கோடு நாங்க எல்லா தேர்தல் அறிக்கையும் சொல்றோம், தேர்தல் அறிக்கையில இருக்கு. அதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் செய்து கொண்டிருப்போம் என்பதுதான் கன்சென்சஸ் அடிப்படையில் அதுவும் நடக்கத்தான் போகுது. குடியுரிமை திருத்த சட்டம் முடிஞ்சு போச்சு, அது ஏற்கனவே முடிஞ்சதுதான். அண்ணன் வைகை செல்வன் இருக்கிற அண்ணா திமுகவும் ஆதரித்து நிறைவேற்றப்பட்ட சட்டம் தான் சிஏஏ. ஜம்மு காஷ்மீர்ல 370 நீக்குவதற்கு அண்ணா திமுகவும் ஆதரிச்சு வந்ததுதான் 370. நீங்க ஓட்டு போட்டது இருக்கு, நீங்க ஓட்டு போட்டது இருக்கு. முத்தலாக் விஷயத்திலையும் அண்ணா திமுக பிஜேபி ஆதரிச்சது. 5 வருஷம் அண்ணன் எடப்பாடி முதலமைச்சரா இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு பிஜேபி மேல உள்ள எந்த குறையும் எதுவும் தெரியல. அவங்க இனிமே ஆட்சிக்கே வர முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால பிஜேபி பத்தி குறை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதையெல்லாம் ஆதரிச்சது, எல்லாத்தையும் ஆதரிச்சுட்டு இப்ப எதிர்த்து பேசுறது அர்த்தம் கிடையாது. இல்ல அதையெல்லாம் ஆதரிச்சதுடைய விளைவை தான் அதிமுக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய வங்காளதேசத்தில் இருக்கிறவர்கள் குடியுரிமை பெற வேண்டும் என்பதற்கான அந்த சட்டத்தை ஆதரித்தோம். இந்தியா முழுமைக்கும் என்று சொன்னால் நாங்கள் நிச்சயமாக ஆதரிக்க மாட்டோம் என்று தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அதை பேராசிரியருக்கு குறிப்பிட விரும்புகிறேன். பாஜகவை ஆதரித்ததனால் மாத்திரம் அந்த அண்ணா திராவிட ஏதோ பின்னடைவை ஒரு சட்டமே இந்தியா முழுக்கதாங்க, சட்டம் வரல. அதாவது இந்தியா முழுவதும் 5 இடங்களை பிடித்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசுகிற பேச்சா இந்தியா முழுவதும். கேரளாவில் 1, தமிழ்நாட்டில் 4. எண்ணிக்கையில சுருக்கிற வேண்டாம். காலம் ஆட்சியில் இருந்து விட்டு ஒரு இடைத்தேர்தலை கூட சந்திக்க முடியாத நடக்கும் என்பதை நீங்கள் உத்தரவாதம் தர தயாரா? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நியாயமான முறையில் நடைபெறும் என்று நான் ஒரே ஒரு சொல்லிக்கிறேன். நியாயமான முறையில் நடைபெறும் என்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் நீங்கள் உத்தரவாதம் தர தயாரா? ஈரோடு கிழக்கிலே கொலுசு கொடுத்தார்கள், கொசுவலை கொடுத்தார்கள், தடுத்தீர்களா? இதை போய் பேசல. நீங்கள் காரணமாக இருந்தீர்களா? வாக்காளர்களை கொண்டு அருமையான ஒரு கொஸ்டின் பண்ணாரு. வாக்காளர்களை சிறை வைத்த அமைச்சர் கார்த்திகேயன் அழகான ஒரு கொஸ்டின் வச்சாரு சீனிவாசன் சார். ஒரே நாடு ஒரே தேர்தல் பொது சிவில் சட்டம் சாத்தியப்படுமா? நிச்சயமா முடியுங்க. அது எங்களுக்கு ஆதார சுமதி. எங்களுக்கு எப்படி ஒரு நொடி சார், ஒரே நாடு பேசுறேன். இதெல்லாம் சொல்லும் போது உங்ககிட்ட மிருகப்பணமா தனிப்பட்ட மெஜாரிட்டி இருந்துச்சு. இப்ப இதை நீங்க சொல்ல முடியாது, வாய் திறந்து சொல்லி பாருங்க பாப்போம். ஜனாதிபதி உரையிலே காமிக்க 4 எம்எல்ஏ வச்சுட்டு நாங்க ஆட்சி எப்படி பேச்சு வந்துட்டா நான் ரிசைன் பண்ணிக்கிறேன். நான் ரிசைன் பண்ணிக்கிறேன். அப்படி நிஜமாவா? ஒரே நாடு இல்லங்க, ஒரே 4 எம்எல்ஏ நாங்க 4 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஆட்சிக்கே வருவோம்னு. அப்புறம் இதெல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தலாம் பண்ண முடியாது. ஜனாதிபதி உரையில இதே டாபிக் வரணும். எனக்கு 27ஆம் தேதி
நீங்க நினைச்சீங்கன்னா ஆமா. பிஜேபி ஒரு எம்எல்ஏ கூட இல்லாம ஆட்சிக்கு வருவீங்க. ஏன்னா சூரத்துல எப்படி தேர்தல் நடத்துறீங்க? உங்கள் பாராட்டுக்கு நன்றி. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை வைகச்சலம் சார், நேரம் ரொம்ப குறைவு. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை போல பாஜக ஒரே சுடுகாடு என்பதை கொண்டு வர வேண்டும். ஒரே மாதிரியான தெய்வ வழிபாடை கொண்டு வர அது முடியுமா? திமுக தான் கொண்டு வரணும். தமிழ்நாட்டுல ஒரே சுடுகாடு நீங்க கொண்டு வாங்கண்ணே. நீங்க தானே சமூக நீதி கட்சி. நீங்க தானே சார் சொல்றீங்க அண்ணா. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, தமிழ்நாட்டுல ஒரே ஆட்சி ஆட்ட இருக்கு. பொது சிவில் சட்டம் சொல்றீங்க இல்ல, கொண்டு வாங்க இப்ப. இல்லங்கண்ணே, தமிழ்நாட்டுல ஆட்சி ஆட்ட இருக்கு. ஒரே சுடுகாடு நீங்க கொண்டு வாங்க. நீங்க தமிழ்நாட்டுல சுடுகாடு ஆக்கிட்டீங்கன்றதான் எங்க குற்றச்சாட்டு. சரி, ஒரு நொடி சார், ஒரு நொடி. அப்ப நீங்க ஷபீர், குஜராத்தை சுடுகாட்டை மாத்தி இந்தியாவை சுடுகாட்டை மாத்தி ஒரு நொடி. திரு ஷபீர், ஒரே நாடு ஒரே தேர்தல், யூனிஃபார்ம் சிவில் கோடு, குடியுரிமை திருத்த சட்டம், இந்த மாதிரியா பாஜக முன்வைத்த திட்டங்களோ அவங்களுடைய சித்தாந்த அடிப்படையிலான கோரிக்கைகளோ தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கு. அதை திரு சந்திரபாபு நாயுடு, திரு நிதிஷ்குமாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பிரதமராக திரு நரேந்திர மோடியை தான் அவங்க முன்மொழிந்திருக்கிறார்கள். நீங்க சொன்னீங்க ரெண்டு பக்கமும் அவங்க தடையாக இருப்பார்கள். ஆனா இதை ஏற்றுக்கொண்டுதானே அவங்க ஆதரவும் கொடுத்திருக்காங்க. எப்படி அதை சாத்தியப்படுத்த விட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அது கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்துங்க சார். அதை சேர்த்து. ஆமா, அதாவது நீங்க நிதிஷ்குமாரையும் நாயுடுவையும் குறைச்சி மதிப்பிட்டீங்கன்னா காலத்துக்கும் ஒரு உங்களுடைய தவறாக இருக்கும். அது ஒரு பெரிய பிழையாக இருக்கும். நீங்க பக்கத்திலே உட்கார வச்சிட்டு இருக்கணும். இன்னைக்கு காலையில செக் பண்ணீங்கன்னா நிதிஷ்குமார் வானிலை மாதிரி இன்னைக்கு மாறி இருக்காரா அப்படின்னு செக் பண்ண வேண்டிய காலமும் ஏற்படும், கட்டாயமும் ஏற்படும். பல்திகுமார் நாயுடு பிளைட் ஏறாரு ஆந்திராவில இருந்துன்னா 3 அமைச்சர்கள் டெல்லி ஏர்போர்ட்ல நிக்கணும் அவரை ரிசீவ் பண்றதுக்கு. இதுக்கு முன்னாடி அந்த காட்சிகள்லாம் அரங்கேறாது, அந்த காட்சிகள்லாம் இருக்காது. மோடி கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டா கூட, அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட நீங்க போய் காத்துட்டு இருந்தா கூட அப்பாயின்மெண்ட் பார்க்க முடியாது. அந்த இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கே நடந்துச்சு. அம்மையார் நிர்மலா சீதாராமன் அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஓபிஎஸ் இங்க டெல்லிக்கு போனோடனே பார்க்க முடியாதுன்னு திருப்பி அனுப்புனாங்க. அந்த காட்சிகள் எல்லாம் தெரியும். 38 எம்பிக்கள் இருக்கும்போது அதிமுகவை எப்படி நடத்தினார் மோடி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு எம்பி இருக்கும்போது அந்த எம்பி எப்படி நடந்தார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். சோ உங்களுக்கு இன்னைக்கு ஒரு கட்டாயம் என்பது பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கு. ஒரு பக்கம் நிதிஷ்குமார் கையை பிடிச்சாலும் சரி, காலை பிடிச்சாலும் சரி, சிரிச்சுக்கிட்டே பொறுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். திடீர்னு அவர் கையை முடிப்பாரு, திடீர்னு முன்னாடி நடந்து நீங்க எஞ்சி நின்று வணக்கம் வைக்கணும். இந்த காட்சிகள் உங்களோடு தான் நாங்க இருப்போம், அது சொல்லுவாங்க. உங்களோடு தான் நாங்க இருப்போம் அப்படின்வாங்க. பொது மேடைகள்ல பேசுவாங்க. நாங்க கேட்கறதும் நீங்க கொடுங்க அப்படின்வாங்க. இப்ப ஷபீர் கேக்குறாங்க. 2004 இருந்து 9 இருந்து காங்கிரஸ் ஆட்சி, மன்மோகன் சிங் 10 வருஷம் இருந்தாரு. அது மெஜாரிட்டி காங்கிரஸ் அரசாங்கமா? சரி, மைனாரிட்டி காங்கிரஸ் அரசாங்கம். அது யார் காலை பிடிச்சு இருந்தாங்க? அப்ப திமுக ஆட்சியில் இருந்தாங்கல்ல. அப்ப யார் காலை பிடிச்சு திமுக மத்திய மந்திரியா இருந்தாங்க? அது மைனாரிட்டி அரசாங்கமா மெஜாரிட்டி அரசாங்கம்? அந்த மாதிரி ஒரு ஆட்சி உங்களுக்கு முதல் இருந்தீங்க. 10 வருஷமா நல்ல மெஜாரிட்டியோட இருந்தீங்க. இப்ப மெஜாரிட்டி இல்லாம கம்மியா இருக்கீங்க. ரொம்ப கஷ்டப்பட போறீங்க. நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்க சொல்லுங்க. இல்ல சார், ஒரு நொடி. கஷ்டப்பட்டாங்கல்ல, நீங்க எந்த முடிவுகளையும் கூட்டணிகளோடு சேர்ந்து எடுக்க முடியல. நீங்க நினைவுபடுத்தி பாருங்க. ஆரம்பத்திலே சொன்னேன் நாங்கள் மெஜாரிட்டி இருக்கு சார். ஒரு நிமிஷம். ஆரம்பத்திலே சொன்னேன் நாங்க மெஜாரிட்டி இருந்தாலும் இது என்டிஏ அரசாங்கமா நடத்திட்டு இருக்கோம்னு சொன்னேன். நீங்க மைனாரிட்டி திமுக அரசாங்கம், காங்கிரஸ் அமைச்சரவையில் சேர்த்து தமிழ்நாட்டில் இப்பதான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சார் என்டிஏ கவர்மெண்ட் சார், இது அல்வைஸ் இட் இஸ் என்டிஏ கவர்மெண்ட். பார்லிமெண்ட்ல என்டிஏ மீட்டிங் தான் நடக்கும். பெரும்பான்மையோட வந்திருந்தால் என்டிஏ தான். பெரும்பான்மை இருந்த காலங்களில் என்டிஏ தான். நான் சபீர்ட்ட போயிட்டவன வந்துறேன். சபீர் முடிச்சிருங்க. ஒரே ஒரு வித்தியாசம். இல்ல முடிக்கட்டும். சபீர் முடிக்கட்டும். நான் வந்து ஒரே ஒரு வித்தியாசம். அதாவது நேரம் இல்ல குறுக்க பேசுவீங்க. இல்ல ஒரே ஒரு வித்தியாசம் தான். கடந்த 10 ஆண்டுகள்ல மோடிக்கு 303 சீட்டு கிடைக்கும் போது என்டிஏ கூட்டணி கூட்டத்தெல்லாம் கூட்டல. பிஜேபி பார்லிமெண்டரி போர்டு கூடிச்சு இவர் பிரதமர் அப்படின்னு சொன்னாரு. அவர் போய் பதவி ஏற்றுக்கிட்டாரு. 2019லயும் 272 வந்ததுக்கு பிறகு கூட 2014 19 வந்துச்சு பார்லிமெண்டரி போர்டு. 2019 303 பார்லிமெண்டரி போர்டு. 240 இறங்கணும்னே தான் ஐயோ கூட்டணி கட்சிக்காரங்களா எங்க இருக்காங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு, கூட்டணி கட்சியினர் தான் பிரதமர் மோடி இருக்க வேண்டும் அப்படின்னு தேர்ந்தெடுத்திருக்காங்க. சோ இது பார்லிமெண்டரி போர்டு தேர்வு செய்யல அவரை. நீங்க கூட தான் சார் திமுக ஆட்சிக்கு வந்துரும். இருங்க சார், தயாநிதி மாறனுக்கு என்ன அமைச்சரவை, அக்கா கனிமொழிக்கு என்ன மினிஸ்டர் எல்லாம் பேசுனீங்க. என்ன ஆச்சு? ஒண்ணும் ஆகல. நான் வந்துடுறேன் சார். இடைவெளிக்கு வந்தாலும் சரி, ஆட்சிக்கு வரலனாலும் சரி எனக்கு கவலை இல்ல. நான் திமுகவுக்காக பேசல. நான் வைக்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, முடிச்சிருக்கேன்.
10 ஆண்டுகள் இருந்த மோடி வேறு, இன்னைக்கு இருக்கக்கூடிய மோடி வேறு. பேசுவோம். இன்னைக்கு மோடி எல்லா விஷயத்தையும் வந்து கலந்து ஆலோசிக்க வேண்டும். நீங்க இன்னைக்கு அவர் ஆட்சியில ஏறுறதுக்கு முன்னாடில இருந்து எத்தனை முறை என்டிஏ கூட்டம் நடந்திருக்கு? என்டிஏ கூட்டணி கட்சியினரோட ஆலோசனை கூட்டம் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, ஜேபி நட்டா, மற்ற தலைவர்கள்லாம் எவ்வளவு முறை நடத்தியிருக்காங்க? வாரத்துல எத்தனை கூட்டம் நடக்குது தெரியுமா? டெல்லியில 10-12 மணி வரைக்கும் வந்து ஒவ்வொரு வாரமும் 4 கூட்டம் நடக்குது. 12 மணி வரைக்கும் நடக்குது. எல்லாத்தையும் கலந்து ஆலோசிக்கிறாங்க. பேசலாம். மோடிக்கு கிடைத்திருந்தால் அது நடந்திருக்காது. இறுதி சுற்று திரு கோலாகல சீனிவாஸ், யாருக்கும் எந்த விதமான ஒட்டுமொத்த முழுமையான மகிழ்ச்சியும் கிடைச்சிடக்கூடாது. ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருந்துட்டே இருக்கணும். அது ஆளும் கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், மாநில கட்சிகளா இருக்கட்டும், காங்கிரஸ், இடதுசாரிகள் எல்லோருக்குமான ஒரு ஆழ்ந்த புரிதலோடு மக்கள் தீர்ப்பை வழங்கி இருக்கிறாங்கன்னு பார்க்கணுமா? இறுதி கருத்து. இந்திய மக்கள் எப்போதுமே மெச்சூரிட்டியாக இருக்கக்கூடியவர்கள். அதனாலதான் அவ்வளவு மெச்சூரிட்டியா இருக்கிறதுனால தான் என்டிஏவுக்கு அவர்கள் ஆட்சி பொறுப்பை வழங்கி இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் மோடி பிரதமராக வர வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, நீங்க ஒரு முக்கியமான கேள்வி கேட்டீங்க, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அல்ல பிரச்சனை வருமா அப்படின்னு. நிறைய சொன்னேன். ஒரு நிமிஷத்துல முடிச்சிடறேன். 2015 சுதர்சன் நாச்சியப்பன் கமிட்டி, ஸ்டாண்டிங் கமிட்டி நியமிக்கப்படுகிறது. அதுதான் ஒரே நாடு. அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்கிறோம் என்று சொன்ன கட்சிகள் 3. ஒன்னு ஐக்கிய ஜனதா தளம், இன்னொன்னு தெலுங்கு தேசம், மூணாவது எது தெரியுமா? அதிமுக. வைகைச்செல்வன் சாருக்காக நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவர் வந்து அன்னைக்கு ஏற்றுக்கொண்டார்கள். வேணும்னு சுதர்சன் நாச்சியப்பட்டை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்ப என்ன அப்படின்னா, ரசிக்கிறதா வேண்டாமான்ற ஒரு வாரத்துக்கு முன்னால ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய தலைவர் கேசி தியாகி பேட்டி கொடுத்திருக்கிறார். நாங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலை ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு. அதனால அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல சிக்கல் இருக்காது. சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே ஏற்றுக்கொண்டவர். இன்னொரு விஷயம் இருக்கு, சந்திரபாபு நாயுடு எப்போதெல்லாம் என்டிஏ விட்டு வெளியில போனாரோ அப்பெல்லாம் மாநில அரசியல்ல செல்லா காசு ஆகி இருக்கிறார். எப்போதெல்லாம் என்டிஏவுக்குள்ள வந்திருக்கிறாரோ அப்பதான் அவர் வந்து திரும்ப ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறார். இன்னொன்று, காங்கிரஸை எதிர்த்து தான் இன்னைக்கு என் டி ராமராவ் கட்சி ஆரம்பிச்சார். இன்னைக்கு அங்க அரசியல் பண்ணணும்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எதிர்த்து தான். நீங்க காங்கிரஸ் எதிர்ப்புல தான் உங்களுடைய அரசியல் தங்கி இருக்கு. அப்படிங்கிறப்ப நீங்க பிஜேபியோட இருந்துதான் ஆகணும். கடைசியா ஒரு அரை நிமிஷம் கூட்டணி பற்றி ஷபீர் அகமது சொன்னார். ரொம்ப இந்தியாவில் வலிமையானது கூட்டணின்னு. இதுல வந்து ஏதோ கூட்டணி அரசு அமைந்து விட்டது, இனி என்ன செய்வார் மோடி அப்படின்னு சொல்லி ஒண்ணு புரிஞ்சுக்கணும். 2014 இருந்து மோடி கூட்டணி அரசை தான் ரன் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் ஃபுல் மெஜாரிட்டி பெற்ற காலத்திலும் மற்ற கட்சி தன்னுடைய கூட்டணி கட்சிகள் அமைச்சர் பதவி தந்தார். பேச்சை கேட்க வேண்டாமா, கூட்டணி கட்சிகளின் பேச்சை கேட்கணுமா கேட்க வேண்டாமாங்கிறது அவர் விருப்பமாக இருந்தது. இனிமேல் கேட்டே ஆக வேண்டும்ங்கிற கட்டாயம் இருக்கு. இல்ல எப்போதுமே ஒரே ஒரு நிமிஷம். இப்ப அமைச்சர் பொறுப்பு தருகிறப்போ அமைச்சர்களாக அவர்கள் கருத்தை சொல்வார்கள். எப்போது கேட்டுக்கொண்டு தான் இருந்தார். இப்ப 2006 இருந்து 2011 வரைக்கும் மெஜாரிட்டி இல்லாத அரசை கலைஞர் ரன் பண்ணார். ஆனால் கூட இருந்த எந்த கட்சிகளுக்கு வாய்ப்பு வழங்கல. மோடி ஆரம்பத்திலிருந்தே கூட்டணி அரசை தான் நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால் கூட்டணி அரசு என்பது புதிதல்ல. ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான் தொடர்ந்து திரு நரேந்திர மோடி நடத்தி கொண்டிருக்கிறார். கூட்டணி கட்சிகள்கிட்ட வந்து பெரும்பான்மை இருக்கு இல்லைங்கிற போது அணுகுமுறை எல்லாம் ஒன்னும் மாறலன்னு திரு கோலாகல சீனிவாசன் சார் 2014 ஜெயிச்ச உடனே போய் பார்லிமெண்ட் படிக்கட்டுல விழுந்து வழங்கினாரு. 2019 தேர்தலில் மெஜாரிட்டி வரமே அவருடைய இதை பார்த்தீங்க. இன்னைக்கு உள்ள சுயரூபத்தை பாருங்க. இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் எடுத்து அதை தொட்டு வணங்குறாரு. என்ன ரீசன்? ஒன்னும் வித்தியாசம் இல்லையே. 3 டர்ம் அன்னைக்கு என்டிஏ கூட்டணி, இன்னைக்கு என்டிஏ கூட்டணின்றீங்க. ஆனா அந்த கூட்டணியில 10 வருஷமா நீங்க செஞ்ச நன்மைகள் என்ன சொல்லுங்க? கூட்டணியை வச்சுக்கிட்டு நீங்க செஞ்ச நன்மைகள் என்ன? தீமை என்ன? தீமை செஞ்சது பூரா தீமை தானே. காஷ்மீரை பிரிச்சீங்க, அங்க மணிப்பூரை தியரியை விட்டீங்க, ஜிஎஸ்டி வரியை எந்த பலனு மாநிலத்துக்கு போகக்கூடாதுன்னு கையில் எடுத்துக்க. டீசல் விலையை குறைக்கல, பெட்ரோல் விலையை குறைக்கல, சிலிண்டர் விலையை குறைக்கல, விலைவாசி ஏறி போச்சு, வேலை வாய்ப்பு இல்ல. வேற என்ன சார் வேணும்? வேற என்ன வேணும்? எதுவுமே செய்யாம நான் 3வது ஜெயிச்சிட்டேன். எப்படி ஜெயிச்சீங்க? மைனாரிட்டில ஜெயிச்சு உட்காந்துருக்கீங்க. இனிமேல் தான் உங்களுக்கு கஷ்டமே வரப்போகுது. மக்கள் தெளிவாத்தான் அந்த முடிவை கொடுத்துருக்கீங்க. அன்னைக்கு நீங்க கூட்டணியில தான் ஆட்சிக்கு வரணும்ன்ற தீர்ப்பை மக்கள் கொடுத்துருக்கீங்க. அந்த கூட்டணி மூலமா தான் நீங்க மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை தெளிவா கொடுக்கணும்ன்றது எதிர்கட்சியுடைய கடமையா இருக்கும். பேராசிரியர் நிறைவு கருத்து. அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க பணம் இல்ல. தேர்தலில் செலவழிக்கிறதுக்கு, வாக்காளர்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு. இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு நிமிஷமும் வீடியோ நியூஸ் பாக்குறப்ப அடுத்து எத்தனை உயிர்கள் பலியா இருக்குமோன்னு அச்சத்தோட நடுக்கு தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம்.
அவ்வளவு மோசமான ஆட்சி. இத்தனை பேர் சாவுங்கிறது எங்க எங்க நடக்குது? இதான் திராவிட மாடல் ஆட்சின்னா இத்தனை பேர் கள்ளச்சாராயத்துல பணி கொடுக்கறதா திராவிட மாடல் ஆட்சி? நான் குடிக்கடல இல்ல குஜராத்ல நீங்க அமல்ல இருக்கு. அதான் 500 பேர் விசச்சாராயம் குடிச்சு செத்துருக்காங்க குஜராத்ல. அங்க என்ன பிரைம் மினிஸ்டர் மோடி ராஜினாமா பண்ணாரா? நான் குடிக்கடல, நீங்க பேசுறப்ப நான் குடிக்கடல. சரி, குறுக்கிட வேண்டாம், யாரும் குறுக்கிட. அதனால இந்த ஆட்சி எப்படி நடக்குமோ, எப்படி இது ஒற்றுமையாக இருக்குமோன்னு அண்ணன் ஷபீர் மாதிரி உள்ளவங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாம். பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். இந்த இந்தி கூட்டணி 5 வருஷம் நிலைக்கணும் நாங்க நினைக்கிறோம். நிலைக்குமான்னு நீங்க சொல்லுங்க எங்களுக்கு. ஓகே, ஏன்னா இந்தி கூட்டணி தலைவர்கள் ஒருத்தர் அப்படி கையை பிடிச்சே போஸ்ட் கொடுக்குறாங்க. விட்டா ஒருத்தனை விட்டு ஒருத்தர் ஓடி போயிருவாங்கன்றனால தான் அப்படி பிடிச்சு கொண்டே நின்னு. ஓகே, நான் அவருக்கான கேள்வியோட எங்களுக்கு நீங்க தான் சொல்லணும். சரி, அவருக்கான கேள்வியோட போயிடுறேன். மதுக்கூர் ராமலிங்கம் சார், கூட்டணி ஆட்சி நிலைக்குமான்ற சந்தேகம் இந்தியா கூட்டணிக்கு இருக்கு, இந்தியா கூட்டணியே நிலைக்குமாங்கிற சந்தேகம் என்டிஏ கூட்டணிக்கு இருக்கு. இல்லங்க, தேர்தலுக்கு முன்னால அது இடி கூட்டணி, அமலாக்கத்துறை கூட்டணி தான் தேர்தலுக்கு முன்னால இருந்தது. இப்பதான் அது என்டிஏ கூட்டணியா மாறி இருக்கு. எனவே அந்த என்டிஏவை மதிச்சு நான் ஒன்னே ஒன்று நினைவுபடுத்துறேன். அண்ணன் வைகை அண்ணனுக்கும் தெரியும், இதே திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது அம்மையார் ஜெயலலிதா ஆதரவோடு அந்த ஆட்சி இருந்தது. திரு வாஜ்பாய் என்ன சொன்னார்னா, இவங்க கூட்டணி வச்சு எனக்கு இரவு தூக்கமே வருவதில்லை என்று சொன்னார். அன்றைக்கு வாஜ்பாய் அவர்களுக்கு தொலைந்த தூக்கம் இன்றைக்கு நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு அந்த தூக்கம் தொலைய போகிறது. அவர் சொன்னார், சந்திரபாபு நாயுடு அப்ப ஆதரிச்சார்னு. இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரித்தால் இப்ப ஆந்திராவில் நடந்த தேர்தலை ரத்து செய்துவிட்டு ஆந்திர சட்டசபைக்கு தேர்தல் நடத்த சந்திரபாபு நாயுடு ஒத்துக்குவாரா? அண்ணன் கள்ளக்குறிச்சி கேட்டாங்க, நல்லது. 2 விஷயங்க. தமிழ்நாடு பேசிய சமூக நீதியை இந்தியா முழுவதும் பேச வைத்தது இந்த தேர்தலினுடைய மகத்தான வெற்றி. தமிழ்நாடு மட்டும் கேட்ட நீட் தேர்வு விலக்கை இந்தியா முழுவதும் கேட்க வைத்திருப்பது இந்த தேர்தலினுடைய மகத்தான வெற்றி. இந்த நீட் தேர்வு பிஜேபி எவ்வளவு பெரிய மோசடியை நடத்தி கொண்டிருக்கிறது, தகுதி தரம் என்கிற பெயரில் என்பதற்கு மிகப்பெரிய சாட்சியமாக இருக்கிறது. பாட்டாளி வர்க்கம் பற்றி பேசிய கம்யூனிஸ்ட் கட்சியை கூட்டாளி வர்க்கம் பற்றி பேச வைத்திருப்பது இந்த தேர்தலின் வெற்றி. பாட்டாளிகளுக்கு எப்பொழுதுமே கூட்டாளிகள் உண்டு. இல்ல, மத்திய அரசை பொறுத்த மாத்திரத்திலே நம்முடைய மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் சொன்னார்கள், அணுகுண்டு வெடித்து அகிலத்தின் கவனத்தை ஈர்த்த அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களிடையே உலுக்கி கேள்வி கேட்டவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆனால் இன்றைய நிலை என்னவென்று கேட்டால், கிராமப்புறத்திலே சொல்வார்கள், வேகாத சோற்றுக்கு விருந்தாளி 2 பேர். ஆக அந்த 2 பேர் தான் ஒரு பக்கம் நிதிஷும் இன்னொரு பக்கம் நாயுடுவும். இனி போக போகத்தான் அதையெல்லாம் தெரியும். அவர்கள் நினைத்ததை யாருகிட்ட மாட்டிட்டு இருக்கா, யாருகிட்ட மாட்டிட்டு இருக்கா, அதாவது நீங்க சொல்லுங்க, யாருகிட்ட மாட்டிட்டு இருக்கா? 2 பேர்கிட்ட தான் மாட்டிட்டு. நிதிஷும் சந்திரபாபு நாயுடும் பாஜக கிட்ட மாட்டிருக்காங்களா? பாஜக 2 பேரையும் மாட்டிருக்காங்க. இனி போக போக அதெல்லாம் தெரியும். போக போக தெரியும், இந்த பூவின் வாசம் புரியும். அதாவது நாங்கள் 2024 என்ன தீர்ப்பை எழுதியிருக்கிறார்கள் என்றுதான் கேள்வி. நாங்கள் பணிவோடு கேட்கிறோம், அடக்கத்தோடு கேட்கிறோம், அன்போடு கேட்கிறோம். வாக்காளர் பெருமக்கள் தீர்ப்பை திருத்தி எழுத வேண்டும். கள்ளக்குறிச்சியில் 50க்கும் மேற்பட்டவர்கள் கள்ளச்சாராயத்தால் ஸ்டெர்லைட் ஆலையில 15 பேரை சுட்டு கொண்டீங்களேங்க. அதெல்லாம் நீங்க பார்க்க வேணாமா? போதும். இல்ல ஸ்டெர்லைட் ஆலையில போராடின மக்களை 15 பேரை சுட்டீங்களே, 15 பேரை சுட்டீங்களே, தெரியாதுல்ல சொன்னாரு பழனிசாமி. ராஜினாமா செய்யுங்கள் கேள்வி எழுந்திருக்கிறது. மக்கள் தீர்ப்புகளை திருத்தி எழுதுங்க. ஷபீர், நிறைவு செஞ்சிருங்க நிகழ்ச்சியை. நிறைவு கருத்து. 2024 தேர்தல் என்பது தமிழகத்திலிருந்து ஒரு செய்தி இந்தியாவுக்கு சொல்லி இருக்கிறது. தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு ஒரு இடம் கூட கிடையாது அப்படின்றதுதான் அந்த செய்தி. நீங்க 40 தொகுதிகள்ல நாம் தமிழர் போட்டிடுறாங்க, 10% ஓட் பேங்க நிரூபிக்கிறாங்க. பணம் இல்ல, சிம்பல் இல்ல, ஏதோ ஒண்ணு பண்ணி 8% பண்றாங்க. ஆனா பாஜக 23 இடத்துல லோட்டஸ் சிம்பலோட, ஒரு பக்கம் மோடி, இன்னொரு பக்கம் காசு, இன்னொரு பக்கம் மீடியா, இன்னொரு பக்கம் இடி, ஐடி, சிபிஐ, அதுக்கப்புறம் போதா குறைக்கு ஒரு ஓபிஎஸ் வேற, இன்னொரு ஐபிஎஸ் வேற, எல்லாரையும் வச்சுக்கிட்டு உங்களால 11% தான் அடைய முடிந்திருக்கிறது. அப்படின்னா இதுதான் பாஜகவுடைய வளர்ச்சி. இதுக்கு மேல பாஜக வளரணும் அப்படின்னா தமிழகத்தினுடைய நலனை பற்றி அவர்கள் யோசிக்க வேண்டும், தமிழக மக்களை பற்றி அவர்கள் யோசிக்க வேண்டும். அதை அவர்கள் செய்வதில்லை அப்படின்றதா ஒரு பெரிய குற்றச்சாட்டு. 2வது என்ன சொல்றாங்க, நாங்க கழகங்கள் இல்லா துணையோட நாங்க வந்திருக்கோம், எந்த கழகத்துடைய துணையும் இல்லாம வந்திருக்கோம் அப்படின்னு. ஆனால் ஒரு கழகத்தை அழித்து விட்டு தான் நாங்கள் எங்க கட்சியை வளர்ப்போம் அப்படின்றதா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நடைமுறையே அப்படிதான் இருக்கு.
சோ எப்போ இன்னொன்னு கோலாகல ஸ்ரீனிவாசன் சார் சொன்னாரு, தமிழ்நாட்டுல ஒரு இருதுருவ அரசியல் முடிவுக்கு வந்து விட்டது, ஒரு முக்கோண அரசியல் அப்படின்னு. முக்கோண அரசியலுக்கு தமிழ்நாட்டுல வித்திட்டதே மதுரை மண் தானே. விஜயகாந்த் கொண்டு வந்தாங்கல்ல 2005, அவர் எதிர்க்கட்சி தலைவரா வந்தார் இல்லையா. ஆனால் எப்போ அவருக்கு சரிவு ஏற்பட்டது? கமலும் இங்கதான் தொடங்கினாரு. கமலும் இங்கதான் தொடங்கினாரு. எப்போ அவருக்கு சரிவு ஏற்பட்டது? அவர் எப்போ போய் 2014 மாற்றம் தரும் மதுரை அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு பேசுவோம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற மதுரையில தான் மாற்றம் வரும் சார். பிஜேபி 2ஆம் இடம் வந்திருக்கிறது. இதுல மதுரையில தான் மாற்றம் உருவாக போகிறது. நன்றி, வணக்கம்.